வணக்கம் நேயர்களே. விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் நாம் நடுவண் அரசினுடைய இந்த மானியம் வழங்கல் போக்கு குறித்தும் தற்சமயம் இந்தியா முழுவதும் குறிப்பாக தமிழகத்தில் பலர் இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்காக தட்டுப்பாடு இருப்பதாக பலர் இங்கு அலுவலகம் முன்னால் கூடி நிற்பதும், அது மட்டும் இல்லாமல் ஆதார் அட்டையின் மூலமாக அவர்களுக்கு மானியம் வழங்கப்படும் என்று சொன்னது, வங்கி கணக்கு, ஆதார் அட்டை, அதன் மூலமாக நேரடி மானியம் போன்ற பல்வேறு விஷயங்கள் இன்னும் மக்களுக்கு ஒரு சரியான முறையில் சென்று சேரவில்லை அல்லது சரியான முறையில் அவர்களுக்கு அந்த பலன் கிடைக்கவில்லை என்று சொல்லும் அளவிற்கு தான் நடைமுறை இருக்கிறது என்பது பொதுமக்கள் மற்றும் நுகர்வோர்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. இதை நாம் எவ்வாறு பார்ப்பது? அதாவது மானியத்தை அரசு மானிய விலையில் ஒரு பொருள் எரிபொருளுக்கான விலையை நிர்ணயிப்பதா, அல்லது நீங்கள் முழுமையாக கட்டிவிடுங்கள், நாங்கள் மானியத்தை வங்கி கணக்கில் போட்டு விடுகிறோம் என்பது எது சரியாக இருக்கும்? எது மக்களுக்கு நேரடியாக பயன்பெறக்கூடியதாக இருக்கும்? அப்படியே வங்கி கணக்கில் போட்டால் ஆதார் அட்டை வேண்டும் என்பதும் ஆதார் அட்டை எண் வேண்டும் என்பதும், அது பலருக்கு இன்னும் கிடைக்காமல் இருப்பதும், ஆதார் அட்டை கிடைப்பதில் குளறுபடிகள் இருப்பது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாக பொதுமக்கள் பேசுகின்றனர். நடுவண் அரசினுடைய இந்த பிரச்சனையை நாம் நிர்வாகம் சார்ந்த பிரச்சனையாக எடுப்பதா, அல்லது மாநில அரசுக்கும் நடுவண் அரசுக்கும் உள்ள பிரச்சனையாக, அவர்களுக்குள் வழமையாக நடைபெறுகிற அந்த நிதி ஒதுக்குவதில் உள்ள பிரச்சனையாக போன்ற பல்வேறு பிரச்சனையாக இதை பார்க்க வேண்டும் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். காங்கிரஸ் அரசிலும் இந்த பிரச்சனை வந்தது, தற்போது பாரதிய ஜனதா அரசிலும் இந்த பிரச்சனை வந்திருக்கிறது. இதை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும், இதில் உள்ள பல்வேறு கூறுகள் என்ன என்பது குறித்து தான் இன்றைய விவாத அரங்கம் விரிவாக பேச இருக்கிறது. இந்த விவாதம் குறித்து கருத்துக்களை எடுத்துரைப்பதற்காக சமூக ஆர்வலர் சீனிவாசன் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் சிதம்பரம் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த உறுப்பினர் பொன்முடி அவர்கள் நமது விவாத அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். நுகர்வோர் அமைப்பை சேர்ந்த கிருஷ்ணன் அவர்களும் நமது விவாத அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் விரிவாக பயணிக்கிறது. சார், இந்த மானியம் மானிய விலையில கொடுக்கறதுக்கும் நீங்க முழுசா கட்டிருங்க, நாங்க மானியத்தை உங்க நான் வங்கி கணக்குல போட்டுறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கணும். என்ன மக்களுக்கு பிரச்சனை? அதான் பணத்தை அவங்க போட்டுறேன்னு சொல்றாங்களே, இதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஒரு கேஸ் சிலிண்டருடைய விலை 404 ரூபாய். தமிழகத்தில் எடுத்து பண்ணும்போது பெரும்பாலானவர்கள் இன்னைக்கு சமையல் எரிவாயு தான் பயன்படுத்துறாங்க. இதுல அதிகமானவர்கள் யாருன்னா ஏழை மற்றும் நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க அதிகமாக சமையல் எரிவாயு பயன்படுத்துறாங்க. இந்த 404 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கே ஜனங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறது நமக்கு தெரியும். ஒரு வீட்டுக்கு கேஸ் சிலிண்டர் வந்துடும், காசு இருக்காது, பக்கத்து வீட்டில் போய் ஒரு 100 ரூபா கேட்டு வாங்கி கொடுக்குறவங்கலாம் இன்னைக்கு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஏழை நடுத்தர மக்கள் அந்த கேஸ் சிலிண்டரை வாங்கி உபயோகிக்கிறதுக்கே நிறைய கஷ்டப்படுற விதத்தை நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். ஒன்று. இரண்டாவது, இந்த மானியம்ன்றது இப்போ மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி ஆண்ட அரசுகள் கூட இந்த மானிய விலையில கொடுக்கறது நடந்துட்டு இருந்தது. இது ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் முன்னாடியே இந்த பிரச்சனை வந்தது. அப்போ மக்களுடைய எதிர்ப்பு வந்தவுடனே அதுக்கு காங்கிரஸ் பயந்து அதை அவங்க பின்வாங்கி நிறுத்திட்டாங்க. அவங்க அதை அமுல்படுத்தலை. ஆனால் இப்போ மத்திய அரசு பிஜேபி தன் மத்திய அரசு இதை அமுல்படுத்தணும்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. அறிவிச்ச பிறகு மக்கள் என்ன எப்படி பண்ண போறீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 404 ரூபாய்க்கு பதிலாக 750 ரூபா கொடுத்து அந்த கேஸ் சிலிண்டர் நம்ம வாங்கணும். 750 ரூபா கொடுத்து நம்ம வாங்கின உடனே நம்ம அதுக்கு முன்னாடி நம்முடைய ஆதார் அட்டையோ இல்லை வேறு அடையாள அட்டையோ கொண்டு போய் அந்த கேஸ் ஆஃபீஸில் பதிவு பண்ணி நம்ம வங்கி கணக்கில் அதை லிங்க் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கேஸ் வாங்குறாங்க 750 ரூபாயில் அந்த மீதி உள்ள 350 ரூபாயை அவங்க வங்கியில் போட்டுருவாங்க அப்படின்னு அறிவிச்சாங்க. இது எனக்கு தெரிஞ்சு மக்கள்கிட்ட இந்த செய்தியே சரியாக போய் இன்னும் சேரவே இல்லை. ஒன்று, முதல் விஷயம். இரண்டாவது சரி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் படித்தவங்க விஷயம் தெரிஞ்சவங்க சென்னை போன்ற பெருநகரங்களில் அந்த கேஸ் ஆஃபீஸ் போனோன்னா முதல்ல என்ன பண்ணாங்கன்னா ஆதார் அட்டையை கட்டாயமாக கேட்டாங்க. அதான் உண்மை. அந்த பத்திரிகை செய்தியை வெளியே ஆதார் அட்டையை கட்டாயமாக கேட்டாங்க. கட்டாயமாக கேட்ட உடனே ஆதார் அட்டை உள்ளவங்க மட்டும் அந்த ஆதார் அட்டையுடைய நகலை எடுத்து கொடுத்தா அதுக்கு ஒரு 2 ஃபார்ம் வச்சுருந்தாங்க. அந்த ஒரு ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அந்த ஃபார்ம் கிடையாதுங்க, அந்த கேஸ் ஃபார்ம் கிடையாது. அந்த ஃபார்ம் இல்லைன்னொடனே அந்த ஃபார்ம் கேட்டாங்கன்னா அந்த கடையில் வாங்கிக்கோங்க அப்படின்னு சில இடங்களில் சொன்னாங்க. ஒரு ஃபார்ம் விலை 20 ரூபா. இந்த ஜெராக்ஸ்காரங்க 20 ரூபா கொடுத்து நிறைய இடத்துல அதுக்கு ஒரு புரோக்கர் மாதிரி உட்காந்துக்கிட்டு 20 ரூபா 30 ரூபா 40 ரூபான்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மை விற்பனை பண்ணாங்க. முதல்ல தவறான விஷயம். ரெண்டாவது, அந்த ஆதார் அட்டை உள்ளவங்க அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு நேராக வங்கி கணக்கு போயிட்டு அந்த வங்கியில் ஒரு ஃபார்ம் வாங்கி பெயர் அவங்க டீட்டெயில் இந்த நம்பரை கொடுத்து பதிவு பண்ணாங்கன்னா வங்கியிலேயே அதை பதிவு பண்ணிக்கிட்டு ஒரு எஸ்எம்எஸ் மாதிரி அனுப்பிச்சாங்க. அந்த எஸ்எம்எஸ்ல என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு பதிவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறோம். நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா அது ஆயிருக்கா அப்படின்னு தெரிஞ்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல போய் இந்த ஆதார் அட்டை நம்மகிட்ட இருக்கணும். இன்னைக்கு பெரும்பாலான மக்கள்கிட்ட ஆதார் அட்டை கிடையாது. ஆதார் அட்டை வழங்கப்படலை. ஒன்று. ரெண்டாவது, ஆதார் அட்டை வழங்கப்பட்டவங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப மிக குறைவான சதவீதத்தினர்.
இவங்க போய் அந்த கேஸ் ஆஃபீஸுக்கு போனான்னா அவங்களுக்கு வீட்டில் வந்து ஆண்கள் வந்து வேலைக்கு போயிடுவாங்க, வியாபாரத்துக்கு போயிடுவாங்க, பெண்கள் போகிறாங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரில பாவம். பெண்கள் போய் கேட்டாங்கன்னா அங்கே பெண்கள் தான் வந்திருக்காங்க, சரியான பதிலை சொல்கிறது கிடையாது. அவங்க என்ன பண்ணுறது, ஏஜென்சி ஆஃபீஸில் சரியான பதில் சொல்லாமல் ஏதோ ஒரு சொல்லி அவங்களை திருத்தி விடுறதுலேயே குறியாக இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போது அதுக்கப்புறம் இந்த செய்தி பத்திரிகையில் வந்தவுடனே ஆதார் அட்டை இல்லைன்னா கூட பரவாயில்ல, வேற ஏதாவது அடையாள அட்டை இருந்தால் பண்ணலாம் அப்படின்ற ரெண்டாவது அறிவிச்சாங்க. அதுக்கு மொத்தம் 4 ஃபார்ம், அதுக்கு 3வது 4வது ஃபார்ம் ஃபில்அப் பண்ணோம் அப்படின்னாங்க. சரி, அந்த 3வது 4வது ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு போனோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், வேறு ஐடியா காமிச்ச உடனே நீங்கள் வந்து பேங்க்கில் போயிட்டு பேங்க் மேனேஜர் கிட்ட போய் சீல் அடிச்சு கையெழுத்து வாங்கிட்டு வாங்குறாங்க. பேங்க் கிட்ட போகணும். பேங்க்ல போனால் அந்த பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கா இல்ல அக்கௌண்ட் ஆல்ரெடி உள்ளவங்க, அக்கௌண்ட் இல்லாதவங்க கதை நான் அப்புறம் வரேன், அக்கௌண்ட் இல்லாத கதை நான் அப்புறம் வரேன். அக்கௌண்ட் உள்ளவங்க எதுக்காக சீல் அடிச்சு மேனேஜர், இந்த இவங்களுக்கு ஆதார் அட்டை இல்லாத காரணத்தினால அந்த வங்கியில அந்த சீல் அடிச்சு கையெழுத்து போட்டாதான் அந்த ஃபார்ம் கேஸ் வங்கி கணக்கு புதுசா இப்ப ஓபன் பண்றதுக்கு ஆதார் அட்டை தேவையில்லைன்னு சொல்லிருக்காங்க. வங்கி கணக்கு தேவையில்லை. ஆனா இந்த கேஸ் இதுக்கு போகும்போது அந்த வங்கி கணக்குடைய சீல் அடிச்சு கையெழுத்து வாங்கினாதான் ஆதார் அட்டை இல்லாதவங்க இந்த கேஸ் ஆபீஸ்ல அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. வங்கி அதிகாரி அந்த வங்கி கணக்கு இருந்தா தான் அவர் கையெழுத்து கொடுப்பாரு. புரியல, அவன் வங்கி கணக்கு இருக்குது அந்த ஒரு குடிமகனுக்கு. அப்படி இருக்கிறப்ப அந்த வங்கி கணக்கு தொடங்குறதுக்கு ஆதார் அட்டை தேவையில்லைன்ட்டாங்க. இல்ல, அதுக்கு வங்கி கணக்கு இருக்குன்றதுக்கு ஆதாரத்தை வாயில சொன்னா எடுத்துக்க மாட்டாங்க. இப்ப என் பேர் சீனிவாசன், எனக்கு இந்த வங்கியில அக்கௌண்ட் இருக்கு சொன்னா எடுத்துக்க மாட்டாங்க. நான் என்னோட வங்கிக்கு போய் இவங்க கொடுக்குற ஒரு ஃபார்ம்ல அதுக்கு அந்த பாஸ்புக் இதை கொண்டு வந்துடலாம்ல, அதை ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல கேட்டீங்களா, சொல்ல வரேன், நீங்க அனுபவ ரீதியா நடந்த விஷயங்கள் சொல்ல வரேன். எவ்வளவு குளறுபடி அந்த பாஸ்புக் எல்லாம் ஒத்துக்கல அவங்க. இந்த 3-4 ஃபார்ம்ல ஒரு ஃபார்ம் கேஸ் ஆபீஸுக்கும் இன்னொரு ஃபார்ம் வங்கியில போய் சீல் அடிச்சு கையெழுத்து வாங்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ ஆதார் அட்டை உள்ளவங்க கொஞ்சம் பேர், சரி ஆதார் அட்டை இல்லாதவங்க வங்கி கணக்கு உள்ளவங்க இந்த மாதிரி வங்கிக்கும் கேஸ் ஆபீஸுக்கும் அலைய விட்டாங்க. இது அலைஞ்சு முடிச்சு கொடுத்தப்புறம் வங்கி கணக்கு இல்லாதவங்க என்ன பண்றாங்க, பாமர மக்கள், உழைக்கும் மக்கள், நடுத்தர மக்கள் எல்லாருக்கும் விவசாயிக்கு அக்கௌண்ட் வச்சிருப்பாரா, நெசவாளி அக்கௌண்ட் வச்சிருப்பாரா, இருக்க மாட்டா, கூலி அக்கௌண்ட் இருக்காது. இவங்க போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அவங்க அந்த பாஸ்புக்கை வாங்கி நம்பர் வந்த அப்புறம் அவங்க அந்த வங்கியிலேருந்து அந்த ஃபார்ம்ல சீல் அடிச்சு தான் கொண்டு வந்து கேஸ் ஆபீஸ்ல கொடுக்கணும். சரி, நான் என்ன கேட்கறேன்னா, என்னுடைய பணத்தை கொடுத்து நான் கேஸ் சிலிண்டர் வாங்குறேன், 404 ரூபாய் அது விலை. 404 ரூபாய்க்கு 750 ரூபாய் வாங்குறதுக்கு நீ யாருன்னு கேட்கறேன். நான் 404 ரூபாய் வாங்கிட்டு கேஸை கொடுக்காம நம்ம கிட்ட இருந்து 750 ரூபாய் வாங்கி என் பணத்தையும் என் பேங்க் அக்கௌண்ட்ல போடுறதுக்கு அவசியம் என்ன வந்தது? ஒரு பச்சை அயோக்கியத்தனம் இது. அதாவது எப்படின்னா, மானியத்தை நான் அக்கௌண்ட்ல போடுவேன், மானியத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு காட்டுறதுக்காக சாதாரண நடுத்தர ஏழை மக்களை சுத்த விடுறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அவங்க தெளிவா அறிவிச்சுட்டாங்க, இந்த ஜனவரி 1க்கு பிறகு என்ன பண்ண போறாங்கன்னா, யார் யாரெல்லாம் இதுல பதிவு பண்ணலையோ, அவங்க ஆதார் அட்டை இருக்கா இல்லையான்றது பிரச்சனை கிடையாது, 750 ரூபா கொடுத்தாதான் கேஸ். 750 ரூபா சொல்றாங்க, அது எவ்வளவு தெரியாது, 750 ரூபாய்க்கு மேலதான். 750 ரூபாய் இன்றைய விலைன்னு சொல்றாங்க. 750 ரூபா கொடுத்தாதான் கேஸ் வாங்க முடியும். 400 ரூபா வாங்குறதுக்கு கஷ்டப்பட்ட ஜனங்க 750 ரூபா கொடுத்து அந்த கேஸ் வாங்கணும். முதல்ல அவ்வளவு தொகை இருக்குமா தெரியாது. ரெண்டாவது வாங்கின அப்புறம் பாத்தீங்கன்னா, நான் அந்த அக்கௌண்ட்ல பதிவு பண்ணிருந்தா மட்டும்தான் அந்த 350 ரூபாய் எனக்கு வரும். அப்படி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 75-80% மக்கள் யாருமே இதை பண்ணவே இல்லை. கொஞ்சம் படிச்சவங்க, விவரம் தெரிஞ்சவங்க, சென்னை போன்ற பெருநகரங்கள்ல தான் அட்லீஸ்ட் இந்த மாதிரி சுத்தி நிற்கிறாங்களே தவிர, சாதாரண மக்கள், உழைக்கும் மக்கள், நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் யாருமே அங்க அணுகி இதை பதிவு பண்ணாம இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த திட்டம் ஜனவரி 1ஆம் தேதிக்கு மேல மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய கோபத்தை உருவாக்கும். அந்த கோபத்தை அரசு சந்திக்க வேண்டியிருக்கும். அதை விட இதை வித்ரா பண்ணி பழையபடி அந்த 404 ரூபாய்க்கு மக்களுக்கு கேஸ் கொடுக்கணும் நான் கேட்கிறேன். அவர் சொன்னதுல எதற்காக மானியத்தை நாங்க கொடுக்கறோம்னு சொல்றோம். அது மானியத்தை குறைச்சிட்டு கொடுத்துடலாமே. அதாவது 800 ரூபாய் விலையை கொடுத்துட்டு 400 ரூபாய் திருப்பி கொடுக்கறதுக்கு 400 ரூபாயிலே நீ வாங்கிட்டு போயிட வேண்டியதானே. எதுக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். நண்பர் சொன்னதுல நிறைய விஷயங்கள் தவறா சொல்றாரு. முதல்லயே அரசாங்கம் பணம் போடுது, 558 ரூபாய் நீங்க அக்கவுண்ட் ஆரம்பிச்சதான் உங்களுக்கு பணம் வந்து சேருது. நீங்க பணம் கொடுத்து வாங்க வேண்டாம் சிலிண்டர். அரசாங்கம் முதல்ல அட்வான்ஸ் கொடுக்குது. ஜன்தன் யோஜனா திட்டத்திலயா? இல்ல 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 இல்ல, ஜன்தன் அது தேவை, அதுக்கு அப்புறம் வர்றேன். வேற எந்த நீங்க அக்கவுண்ட் ஆரம்பிச்சா, ஜீரோ பேலன்ஸ்ல அக்கவுண்ட் ஆரம்பிச்சா கூட இந்த திட்டத்தினால மானியம் கொடுக்கறதுக்கு முன்பாகவே நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை அது கொடுக்குது 558 ரூபாய். எல்லா ஊடகத்திலையும் சொல்றான். இப்படி போய் சொன்னா நாம என்ன பண்றது? இருங்க, அவசரப்படாங்க, நீங்க பேசும்போது நான் பேசல. 558 ரூபாய் முதல்ல வந்துருது, புரியுதுங்களா சொல்றது? அதுக்கு பிறகு நீங்க பதிவு பண்றீங்க. இப்ப எல்லாம் SMS கொடுத்தா போதும், அங்க போய் நிக்க வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். இது அகில இந்திய ரீதியில பதிவாகி இவன் ஏமாத்தவே முடியாது. இதனாலேயே இப்ப என்னாச்சுன்னா,
நீ ஒரு கேஸ் ஏஜென்சியில ஒரு 10%, 12%, 20% ஃப்ராடு நடந்துச்சு. எப்படி என் சொந்தக்காரனுக்கு கொடுப்பேன், ஹோட்டலுக்காரனுக்கு கொடுப்பேன், ஒரு கார்காரனுக்கு கொடுப்பேன். மானியம் ஏழைங்களுக்கு போக வேண்டியது எங்க போச்சு? வணிக நோக்கத்தோடு உள்ளவர்களுக்கும் ஏமாற்றுகின்றவர்களுக்கும் அதே போச்சு. அதை நிறுத்தறதுக்கு இது ஒரு அருமையான திட்டம். இப்ப என் நம்பரை வேற யாரும் கொடுக்க முடியாது. என் நம்பர் தான் நான் தான் கொடுக்க முடியும், என்னுடைய போன் நம்பரை, செல் நம்பரை. ஒன்னாச்சுங்களா? அதனால ஃப்ராடு கொஞ்சம் குறையுது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, சிலிண்டரோட முழு சிலிண்டரோட பணத்தை முதல்ல மத்திய அரசாங்கம் கொடுக்குது. உங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு மாசத்துல நீங்க பணம் கட்ட மாட்டீங்களா? அப்ப அதுக்கு தகுதி இல்லாத மக்களா இருக்க முடியாது. அதனால 558 ரூபா அவங்க அக்கௌண்ட்ல வருது. நீங்க SMS கொடுத்த உடனேயே 3 நாளைக்குள்ள, ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க, 3 நாளுக்குள்ள நீங்க சிலிண்டர் வருதோ இல்லையா அது வேற விஷயங்க, 345 ரூபா உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துருது, மானியம் வந்துருது. இப்ப அந்த பணத்தை கார்டை போட்டு நீங்க போய் கியூல எல்லாம் நிக்க வேண்டாம். இப்ப எல்லாரும் கார்டு இருக்குது, கார்டு சிஸ்டம் இருக்குது. போய் மிஷின்ல கொடுத்தீங்கன்னா 100 ரூபா எடுக்கலாம், 50 ரூபா எடுக்கலாம், 400 ரூபா எடுக்கலாம், 500 ரூபா எடுக்கலாம். அழகா போய் எத்தனையோ எங்க பார்த்தாலும் ஏடிஎம் திறந்து வச்சுட்டான். போய் போட்டு பணத்தை எடுத்துட்டு போய் கட்டுங்க. இன்னும் கொஞ்ச நாள் SMS-லயே பணத்தை டிரான்ஸ்பர் பண்ண போறோம். அந்த அதுக்கு அடுத்தது முதல்ல இப்ப தெரியாது. ஏங்க, நீங்க உங்க வீட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்றதுக்கு 4 நாள் கஷ்டப்படுவீங்க. ஒருத்தர் கொடுத்து டைப் அடிப்பீங்க, அதை சரி பார்ப்பீங்க, அப்புறமா அந்த ஜக் பந்தி எல்லாம் சரியா இருக்கான்னு ஒருத்தர்கிட்ட கேட்பீங்க, அப்புறம் போய் ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க. ஒரு சொத்து வேணும்னா அது, ஒரு டிரைவிங் லைசன்ஸ்னா ஒரு 3 மாசம் காத்துக்கிட்டு இருக்கீங்க. எப்படி? முதல்ல டீ போர்டு போடுறீங்க, அதுக்கு கத்துக்கிறீங்க. எப்பவுமே அப்படிதான். ஒரு நிர்வாகத்துல நல்ல ப்ராசஸ்க்கு நாம கொஞ்சம் நம்மளுடைய உடல் உழைப்பை தரணும். இப்ப உதாரணமா தமிழ்நாட்டுல நிறைய பேர் முதியோர் பென்ஷன் வாங்குறாங்க. ஆதார் அடையாள அட்டை வந்ததுனால ஒரே ஆளு 2 இடத்துல அட்ரஸ் கொடுத்து வாங்கினவங்க மாட்டிட்டாங்க. அதே போல பயங்கரவாதிகளோ, தேச விரோதிகளோ, அல்லது குண்டு வைக்கிறவங்களோ எல்லாரும் நம்ம மாட்டுவோம். எவனுமே தப்பிச்சு போக முடியாது. முதல்ல உன்னோட ஆதார் அட்டை குழப்படி எல்லாம் கொடுக்கப்படுதா முதல்ல? அதுவே மிகப்பெரிய சர்ச்சையாகிட்டு இருக்கு. இதுவுமே முதல்ல கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு கஷ்டமா இருக்கும். அதனால அட்வர்டைஸ்மெண்ட் பத்தி சொல்லுவாங்க. முதல்ல அலட்சியப்படுத்துவார்கள், அப்புறம் பார்ப்பார்கள், அப்புறம் யோசிப்பார்கள், அப்புறம் ஒரு தவறான பொருளாக இருந்தால் வாங்கிடும் ஆரம்பிப்பாங்க. திரும்ப 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 அட்வர்டைஸ்மெண்ட். அதான் அட்வர்டைஸ்மெண்டோட அடிப்படை உங்களுக்கு தெரியும். அதே போல நல்ல திட்டங்கள் எல்லாம் முதல்ல எதிர்ப்பாங்க. ஒரு நாட்டுக்கு நல்ல திட்டம், ஒரு அரசாங்கம் உண்மையாகவே நாடு நலம் காணுகின்ற ஒருத்தன் வந்தான்னா முதல்ல அவனுக்கு எதிர்ப்பான், அப்புறம் யோசிப்பான், அப்புறம் மெல்ல மெல்ல அடங்குவான், மறுபடியும் ஆதரிப்பான். ஆபிரகாம் நீங்க சொன்னாரு, கருப்பின மக்களை அடிமையாக ஆக்குவதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன்னு தென் அமெரிக்கா முழுக்க அவருக்கு எதிராக திரண்டு எழுதிச்சு. பயப்படல அவரு. இது நல்ல திட்டம், மனிதனுக்கு மனிதன் வேறுபாடு காட்டக்கூடாது, வித்தியாசப்படுத்தக்கூடாதுன்னு அவர் ஸ்டபனா இருந்ததுனால இன்னைக்கு அமெரிக்காவில் போராட்டத்தை எப்படி நீங்க இதோட இல்ல அது எவ்வளவு பெரிய போராட்டம். அதான் சொல்றேன், அதையே நாம சமாளிச்சிட்டோம்னா இது என்னங்க சாதாரணமானது. ஒரு சின்ன படிக்கிற பிள்ளைகிட்ட, ஒரு கல்லூரி பிள்ளைகிட்ட கொடுத்தா அவன் ஹெல்ப் பண்ண போறான். நான் இப்ப எங்களோட ஆபீஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு 40-50 பேர் மானியம் முறைப்படி வர முடியாம நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் பாதிக்கூடிய சூழல் தான் நிறைய இருக்கு. இது ஒண்ணு மட்டும் தான் அவர் சொல்றாரு. 1 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸுங்க. இங்க பணமே கட்டாம, பிரிமியமே கட்டாம உங்களை விபத்துக்கால இன்சூரன்ஸ் 1 லட்சம் ரூபாய் கிடைக்குது. அது மட்டும் இல்லைங்க, நான் கார்பரேஷன் பேங்க்னு ஒரு பேங்க்ல 25 ஆண்டுகளா வச்சிருக்காங்க. அரசுடைமையாக்கப்பட்டப்ப 1000 ரூபாய் என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் என் பொண்ணுக்கு கல்லூரியில் படிச்சா, நான் சும்மா கேட்டு பார்த்தேன், எனக்கு ஒன்றும் தேவையும் இல்லை. கேட்டு பார்த்தேன், கொடுக்குற தலைகீழ் வாங்க முடியல. இந்த கல்வி கடனை வாங்கவே முடியல. ஆனா இன்னைக்கு எப்படின்னா, இவர் ஒரு ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சிட்டாருன்னா 5000 ரூபாய் எடுத்து கொடுக்குறாங்க. அதை ஒழுங்கா டிரான்சாக்சன் பண்ணி பணத்தை கட்டிட்டாருன்னா அடுத்தது 10,000, அதுக்கு பிறகு 10,000க்கு 20,000, அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்குறாரு 3 லட்சம் ரூபாய்க்குன்னா அந்த நேரடியாக உங்களுக்கு கடன் வாய்ப்பு எல்லாத்தையும் ஒன்னா ஆக்கியிருக்கக்கூடிய இந்த திட்டத்தை முதல்ல புரிஞ்சுக்க முடியாதுதான். ஆனால் பிஜேபி காரங்கள்ட்ட வாங்க, உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. படித்தவர்கிட்ட போங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. யாராவது தவறு செஞ்சாங்கன்னா உடனே இன்ஃபர்மேஷன் இப்ப மோடிக்கிட்டே நீங்க அனுப்பலாம், அவங்களுடைய கம்ப்ளைண்ட் அனுப்பலாம். தயவு செய்து அங்கங்க இருக்கக்கூடிய பிஜேபி நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுக்கு உதவி செய்வாங்க.
அதாவது ஒரு நிர்வாக அடிப்படையில் அடுத்த கட்டத்திற்கு நாங்கள் செல்கிறோம், இதுதான் பெரிய இழப்பு, மக்களுக்கு முழுமையா பலன் தரக்கூடியது, கடந்த அரசுலாம் அப்படி கிடையாது, நாங்க அதை அப்படி செய்யறோம் அப்படிங்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, பிஜேபி ஆட்சிக்கு வந்து 6வது மாசம் முடிஞ்சு 7வது மாசம் என்ட்ரி ஆகுது. மே 26 ஆட்சிக்கு வந்தாங்க. இது பாரதிய ஜனதா கட்சி பெற்றெடுத்த பிள்ளை இல்ல. காங்கிரஸ் கட்சி 2008 இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2009 இது ஆர்கனைஸ் பண்றதுக்குள்ள ஏற்பாடுகளை பண்ணி அமெரிக்காவுடைய பெடரல் பீரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஒன்று, FBI ஒன்று இருக்கு, அதனுடைய ஏஜென்சி கிட்ட இந்தியா முழுவதும் சர்வே பண்றதுக்குள்ள ஏற்பாடுகளை பண்ணாங்க. அவங்க அமெரிக்க அரசாங்கத்துடைய உளவுத்துறைக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபீட் பண்ற ஒரு ஆர்கனைசேஷன். அது இன்டர்நேஷனல் வைஸ் செயல்படுதுங்க. அது அந்த மாதிரி உள்ளது. இந்தியா முழுவதும் உள்ள இடதுசாரிகள் மற்றும் தேச நலம் விரும்பிகள் இவங்க கொடுத்த குரலின் காரணமாக பிறகு அதை வாபஸ் பண்ணிட்டு வேற ஏற்பாட்டுக்கு போனாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட். அந்த திட்டத்தை தான் பிஜேபி பெற்றெடுத்த பிள்ளையாக அறிவிச்சு இப்ப பண்றாங்க. காங்கிரஸ் கட்சி என்ன நோக்கத்துக்காக இதை பண்ணாங்களோ அதே தான் பிஜேபி பண்றாங்க. அவங்க மே 26 இருந்து செயல்படுத்திட்டு வர திட்டங்கள் முழுசும் காங்கிரஸ் கட்சியினுடைய செயல் திட்டங்களே அன்றி பிஜேபிக்கு எந்த செயல் திட்டமும் இல்ல. பொருளாதார திட்டங்கள் எல்லாம் அப்படியே டிட்டோ, வேற எந்த விதமான சேஞ்சஸும் இல்ல. அவசியப்பட்டா ஒரு திட்டமா பேசணும்னாலும் பேசுவோம். அதுக்கு என்னன்னா பின்னணிங்கிறத எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த ஆதார் அட்டை கொண்டு வந்ததனுடைய உள்நோக்கம் என்பது இல்லாதவர்கள், ஏழைகள், எளியவர்கள் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மானியத்தை கட் பண்ணுங்கிறது தான் தொலைநோக்கு திட்டம். உடனடியாக நான் வசதி பண்றேன், ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்ற ஏற்பாடுகள் தான். ரேஷன் கார்டு இருக்குங்கல்ல, அதுல எவ்வளவு பேர் 2 ரேஷன் கார்டு வச்சிருக்காங்க, 3 வச்சிருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக ரேஷன் கார்டுல தமிழக அரசு நடவடிக்கை எடுத்தாங்க. சில நேரங்களில் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட போலி கார்டுகளை கண்டுபிடிச்சாங்க. அப்படி ஒரு நடவடிக்கை இருக்கு. சில திட்டங்கள்ல சில குறை நிறைகள் இருக்கும். விதி விலக்காக நடக்கக்கூடிய திட்டங்களை, குறை நிறைகளை விதியாக சொல்லி அந்த சேமநல திட்டத்தையே ரத்து பண்ற ஏற்பாட்டுக்கு போறதுங்கிறது கூடாது. அதுதான் நோக்கம். அடுத்தது மானியத்தை கட் பண்றது எப்படின்னாங்க, இப்ப 405 தோழர் சொன்னாரு, கூட்டு வசூல் பண்றது 430 இருந்து 460 ரூபாய் வரையும் வசூல் பண்றாங்க. அந்த சிலிண்டர் பேக் கொடுக்கறது, போறது வரது அதெல்லாம் பண்றாங்க. அது பண்ணலான்னு வைங்க, பாவப்பட்டவங்க அவங்களுக்கு மட்டும் 6 கொடுப்பாங்க. அதுபடி பண்றாங்க. இப்படி வசூல் பண்ணி அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நீங்க சொல்ற மாதிரி அண்ட வீட்டுல பக்கத்து வீட்டுல கடன் வாங்கி தான் அதையே கொடுக்க வேண்டியிருக்கு. நண்பர் சொல்றாரு, 1 மாசத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு அவங்க பணத்தை போட்டுருவாங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேணாம், ஒரு மாசம் முன்னாடியே கிரெடிட் பண்ணு. அப்படிலாம் கவர்மெண்ட் பண்ணாதுங்க. எந்த திட்டத்துல கவர்மெண்ட் அவ்வளவு கரெக்டா பீரியாடிக்கலா நடந்திருக்கு? நமக்கு கடந்த கால 67 வருஷம் அனுபவம் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியின் இடையில 6 வருஷம் 13 ஆண்ட வரலாறும் இருக்கு. அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. நோக்கம் என்னன்னா, இந்த சப்சிடியை கம்ப்ளீட்டா கட் பண்ணணுங்கிறது தான், குறைக்கணுங்கிறது தான் நோக்கமே. இன்டென்ஷன் அதுதான். இது சேமநல திட்டத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணணும். அந்த மோட்டோல செய்யப்பட்ட விஷயம் அல்ல. நீங்க பிரணாப் முகர்ஜி பினான்ஸ் மினிஸ்டர் இருக்கும்போது நாடு முழுவதும் உள்ள மானியம் கொடுக்கிறது சம்பந்தமா எனக்கு ராவுல தூக்கமே இல்ல அப்படின்னு சொன்னாரு. அருண்ஜேட்லி இப்ப அறிவிக்கும் போது பட்ஜெட்ல கடந்த 2013-14 மட்டும் 1,03,000 கோடி ரூபாய் நான் மானியமா கொடுக்கறாங்க இந்தியாவுடைய பெருமுதலாளிகளுக்கு. சிறு முதலாளி அதானிக்கு கூட ஸ்டேட் பேங்க் 6,500 கோடி. அது ஒரு பெரிய அம்பக்கு. என்ன விஷயம், நீங்க அதானின்னு ஆரம்பிச்சதுனால சொல்றேன். ஆஸ்திரேலியாவுக்கு போகும்போது 12 முதலாளிகளை இவர் கூப்பிட்டு போறாரு. அங்க கூட்டு போய் நிலக்கரி சுரங்கத்தை லீஸ் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. இன்டர்நேஷனல் பேங்க்ல கடன் கொடுக்க சொல்லி பேசுறாங்க. நம்முடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸும் பேசுறாங்க. கொடுக்க மாட்டோம் இன்டர்நேஷனல் பேங்க். மறுபடியும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி 6,500 கோடி ரூபாய் கடன் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அது நீங்க ஆரம்பிச்சதுனால நான் அதை சொன்னேன். இப்ப இந்த ரேஷன் இந்த திட்டத்துல இவங்க எப்படி மானியத்தை கட் பண்றதான்னு பிளான்னா 405 கோடி 5 ரூபாய். இன்னைக்கு மேனுபேக்சரிங் காஸ்ட் அதுக்கு 7,700 சில்லற ரூபாய். இன்னைக்கு காஸ்ட் 705 சில்லற. ஜனவரி மாசம் அதுக்கு 800 சில்லற. அடுத்த ஜூன் மாசம் 1000 வந்துரும். இவங்க முதல்ல கொடுக்கற இந்த 305 அல்லது 400 இதுதாங்க மானியமா கொடுப்பாங்க. இதுவும் கொஞ்ச நாள் கொடுத்து அப்படியே நிறுத்திடுவாங்க. நிறுத்திட்டாங்கன்னு குரல் கொடுத்தோம்னு வைங்க, ஒரு 2 மாசம் போடுவாங்க, திருப்பி கொடுக்க மாட்டாங்க. மெல்ல மெல்ல 850 ரூபாங்கிறது பிக்ஸ் ஆயிடும். 850 ரூபாங்கிறது பிக்ஸ் ஆயிடும். அந்த பிக்ஸ் ஆகிற 850 கிடைக்காதுங்கிறேன். நீங்க கட்டி வாங்குறதுதான் பிரச்சனை. என்னன்னாங்க, நீங்க இன்னொன்னு விஷயத்தையும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. இந்த சிலிண்டர் மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரி கம்ப்ளீட் ஓன்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. யாரும் தனியார் இல்லைங்க, ஓன்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இது டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்சி தான் பிரைவேட். அங்கங்க கவர்மெண்ட்டுக்கு சேமநல அரசு என்ற ஒரு தொலைநோக்கு இருக்கு. இந்த அரசு மக்கள் நல அரசு, மக்களுக்கான அரசு. இந்த அரசு லாப நோக்கத்தோடு செயல்படக்கூடிய அரசு இல்ல. அப்படின்னா அது வெல்ஃபேர் ஸ்டேட் இல்லைங்க. க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டியதான். நான் என்ன கேட்கிறேன், காங்கிரஸ் கட்சி UPA 1 and 2 அந்த 2ல நடந்த தேசவிரோத செயலின் காரணமாக இன்சிடென்ட் அண்ட் ஆக்சிடென்ட் ஆட்சிக்கு வந்ததுதான் பாரதிய ஜனதா கட்சி. அந்த பாலிசிக்கு கிடைச்ச எந்த விதமான
ஒற்றுமையும் இல்ல, வேறுபாடு. அதாவது எந்த பொருளாதார கொள்கைகளை கண்டு மக்கள் வெறுத்து இருந்தார்களோ அதற்கு மாற்றாதான் பாரதிய ஜனதா வந்துச்சுங்கிறீங்க. ஆனா அதே பொருளாதார கொள்கையை ஃபாலோ எந்த பொருளாதார கொள்கையின் காரணமாக அதிருப்தி, விரக்தி, வெறுப்பு வந்து பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சிங்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தேசம் வளர்ச்சியை நோக்கி போகும் என்ற நம்பிக்கையோட ஜனங்க ஓட்டு போட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி கொள்கைக்கு கிடைத்த ஓட்டு அல்ல. பாரதிய ஜனதா கட்சி கொள்கைன்னு அறிவிச்சிருந்தா பாரதிய ஜனதா கட்சி பார்லிமெண்ட் பக்கம் ஒரு சீட்டு கூட போக முடியாது. ஏன்னா இந்த தேசம் என்பது மதசார்பற்ற அரசு, செக்குலர் கண்ட்ரி. நீ வந்து இந்து, இந்தி, இந்தியா இந்த பிலாசபியை பேசிட்டு ஓட்டு கேட்க முடியாது இந்தியால. அதாங்க நிலைமை. அதை ஒன்னு ரெண்டு இடத்துல ஃபண்டமெண்டலிஸ்ட், இந்த இஸ்லாம் ஃபண்டமெண்டலிஸ்ட் இருக்கலாம், இஸ்லாமிய அடிப்படைவாதிகள், இந்து அடிப்படைவாதிகள் இருக்கலாம். ஆனா அவங்களே இந்த தேசமாகாது. நீங்க ஒன்ன கவனிக்கணும், மத அரசு என்று சொல்லக்கூடிய எந்த அரசிலும் ரத்தம் சிந்திக்கொண்டுதான் இருக்கிறார்கள். பாகிஸ்தான் உதாரணம். நீங்க இன்னொன்னு விஷயம் கவனிக்கணும். ஸ்ரீலங்கால சாலமன் பண்டாரநாயகா யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல கான்வெகேஷன்ல வந்து பேசுறாரு. பேசும்போது அவர் சொல்றாரு, இந்த அரசு என்பது ஒரு வருஷம் சிங்களவர்கள், ஒரு வருஷம் தமிழர்கள் அப்படி ஆளலாம், தமிழ் என்பது ஆட்சி வழியாக மாற்றுவோம் அப்படின்னு சொன்ன மறுநாள் அவரை சுட்டுக் கொண்டது புத்த பீச்சு. மதவாத அரசு. மதவாத அரசு. எனவே மதம் கொள்கையை சொல்லி இந்து பாரதிய ஜனதா கட்சி இந்த தேசத்தில் ஆட்சிக்கு செங்கோலை ஒருபோதும் கைப்பற்ற முடியாது. ஒண்ணு. இரண்டாவது, மானியத்தை கட் பண்றதுதான் இவங்களுடைய தொலைநோக்கிய ஒரு திட்டம் அல்ல. அடுத்தது ஆதார் அட்டை. இந்த ஆதார் அட்டைங்கிறது தேவை, அதுல எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்ல. அந்த அட்டை கொடுக்கறதுலயே ஏராளமான குளறுபடிகள் இருக்கு. இன்னும் அது செக்யூர் ஆகல. அதுக்குள்ளேயே ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து நான் மானியம் கொடுக்கிறேன், ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து 250 கட்டி சிலிண்டர் வாங்கிக்கோ, என்ன அவசரம்? எனவே இப்பயே ஜனவரிக்கு பிறகு இந்த திட்டத்தை அமல்படுத்துவார்களே ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக தேசம் தழுவிய அளவில் மிகப்பெரிய தகராறு நடக்கும், போராட்டங்கள் நடக்கும். இதுதாங்க நிலைமை. நிச்சயமாக இந்த மானியத்தை ரத்து செய்வதற்காக, மானியத்தை மறைமுகமாக தடுப்பதற்காக தான் காங்கிரஸ் அரசும் இதை கொண்டு வந்தது. இதற்கு முன்னால் உலக வங்கி இருக்கிறது போன்ற அரசியல வந்து அவங்க இடதுசாரி தோழர் சொல்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இதுல இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த பிரச்சனையில என்னென்ன நடுத்தர மக்களுக்கு பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, முதல்ல வந்து இதுக்கு அரசியல் சாயம் பூசுறத நான் விரும்பல. அதனால நான் என்னுடைய கருத்துக்களை சொல்றேன். இது நான் எந்த அரசியல்வாதியும் கிடையாது. இந்த பொதுவாகவே இந்தியாவில் வந்து இந்த பொருளாதார சிந்தனை மாறும்போது சப்சிடி ரிஜிமும் மாற்றணும். எல்லாத்துக்கும் சப்சிடி கொடுக்கணும், எல்லாத்துக்கும் மானியம் கொடுக்குறோம். அந்த மானியத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வரணும். ஒரே அட் ஏ டைம் குறைக்க முடியாது. அப்படின்றது ஒரு 10 வருஷமாகவே மானியம் வாங்கக்கூடிய நிலையில் மக்கள் இருக்கிறாங்களா, இல்ல மானியத்தை வேணாங்கிற அளவுக்கு மக்கள் நிலை உயர்ந்துருச்சா? இல்ல, அது அப்படி மக்கள் நிலையை உயர்த்தணும். எல்லாவற்றுக்கும் மானியம் கொடுக்கணும். உயர்த்தி விட்டு தானே அதை பத்தி நம்ம யோசிக்கணும். அதான் அட் ஏ டைம் ஒரே முட்டா குறைக்காம கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக அந்த மானியத்தை இது பண்ணி ஒரே ரேட்ல எல்லாரும் வாங்கணுங்கிற கொள்கை வந்து மறைமுக வேலைதான் இதெல்லாம். இந்த ஆதார் அட்டை மூலமா ஆமா எல்லாமே இது அது மானியத்தை குறைப்பதற்காகத்தான் செய்வது. இதுல வந்து இந்த எல்பிஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா, ஒரு கொஞ்ச நாள் முன்ன ரேஷன் கார்டு, 2 ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்க, அதாவது ஒரு ரேஷன் கார்டுல 3 சிலிண்டர் வச்சிருக்கிறவங்க, 4 சிலிண்டர் வச்சிருக்கிறவங்க எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அதெல்லாம் சரண்டர் பண்ண சொன்னாங்க. அப்போ அப்போ என்ன நினைச்சாங்கன்னா, நிறைய சிலிண்டர்ஸ் கிடைச்சிடும், அதாவது தேசத்தினுடைய பாப்புலேஷன் கணக்கு அப்படி இதெல்லாம் வெரிஃபை பண்ணும்போது சிலிண்டர் உபயோகிக்கிறவங்க அதிக தொகை வந்து பாப்புலேஷனை விட அதிகம் இருக்கிற மாதிரி ஒரு கணக்கு உங்களுக்கு வந்தது. அப்போ வந்து இது மாதிரி ஒரு சிஸ்டம் பண்ணி எலிமினேட் பண்ணி போகஸ் சிலிண்டர்ஸ் அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒன்றும் பெருசாக வந்த மாதிரி தெரியல. நிறையா எக்ஸசைஸ் பண்ணாங்க. 2 சிலிண்டருக்கு மேலே இருக்கிறவங்கலாம் ஒன்று கட் பண்ணாங்க. ஒரே வீட்டில் அம்மா, புள்ள, தம்பி அப்படி வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ஒரு கிச்சனில் இருக்கிற வீட்லேயே 3 சிலிண்டர் அப்படி இருக்கிற இடமெல்லாம் கட் பண்ணுறோன்னு சொன்னாங்க. பட் அதில் ஒன்றும் குறைஞ்ச மாதிரியே தெரியல, அப்படியே தான் இருக்குது. இப்போ அரசு என்ன நினைக்கிறதுனா, இது போன்ற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தா, டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்ஃபர்னு சொல்றாங்க, டிபிடி, நேரடி மானியம், அப்படி கொண்டு வந்தோம்னா, அவர் சார் சொன்ன மாதிரி எப்படி வந்து ஓய்வூதியத்தில் நடந்த முறைகேடுகளை கெடுப்பதற்கு இந்த பேங்க் சிஸ்டம் கொண்டு வந்தாங்களோ, அது மாதிரி இதில் கொண்டு வந்தோம்னா இந்த முறைகேடுகள்லாம் தவிர்க்கப்படும். அனாவசியமாக, அதாவது பொய் சொல்லி சிலிண்டர் வச்சிருக்கிறவங்க, 2 சிலிண்டர் வச்சிருக்கிறவங்க, ஹோட்டல், மற்ற இவங்க டீ கடைக்காரர்கள், அது மாதிரி போயிருவங்கலாம் இந்த கேஸ் யூஸ் பண்றதை தடுக்கலாம். ஏன்னா சப்சிடி வந்து உண்மையாகவே யாருக்கு போனமோ அவங்களுக்கு போகாம இது போல தேவையற்றவர்களுக்கு போயிட்டு இருக்குங்கிறத தடுக்கணுங்கிறதா இதனுடைய பின்னணி. ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நிறைய குழப்பங்கள் வந்துடுது. ஏன்னா அவங்க சார் சொன்ன மாதிரி 2 மாதத்துக்கு முன்னே சொன்னாங்க பாண்டிச்சேரியில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம், அங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோன்னு. பட் அங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வந்த மாதிரி தெரியல. தமிழகம்னு சொல்லும் போது இங்கே உடனே முதல் நாள்லேருந்தே பிரச்சனை.
அந்த அவர் சொல்ற மாதிரி அந்த ஃபார்ம் ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு காசு, அங்க போய் நிக்கிறதுக்கு காசு, இங்க போய் உட்கார்றதுக்கு காசு, இங்க கடந்த 20 வருடமாகவே காசை வச்சுட்டு தான் இங்க ஆட்சி நடந்துட்டு இருக்கிறதுனால இங்க யாரானாலும் எந்த திட்டம் வந்தாலும் அதுக்கு காசு இல்லாம யாரும் எதுவும் செய்யறது இல்லை. அப்படி ஆயிடுது. இப்போ 2 நாள் முன்ன எல்லா பழைய ஃபார்ம் எல்லாம் கிடையாது, இன்னைக்கு ஒரு புது ஃபார்ம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம், இந்த ஃபார்ம் எடுத்துன்னு போய் அந்த கடைகளில் ஒரு பாக்ஸ் வச்சிருப்போம், அதில் போட்டால் நீங்கள் போகிறோம், மீதியெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். எந்த கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியில் போனாலும் அது மாதிரி ஒரு பாக்ஸே இல்லை. அதே மாதிரி இதில் வந்து எக்ஸிக்யூஷனில் தான் பிரச்சனை. இந்த பாலிசி தவறு கிடையாது, இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது, இதை வந்து 4 பெட்ரோல் கம்பெனிகள் இருக்கிறதுனால இதை வந்து யாரும் அது பொறுப்படுத்தி செய்யலை. இதை வந்து செய்ய வேண்டிய சிவில் சப்ளைஸ் நிர்வாகமும் இதில் தலையிடாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இதை வந்து சரியானபடி எக்ஸிக்யூட் பண்ணா இது ஒரு நல்ல ஸ்கீம் தான். அது இல்லாம இதுல என்ன ஒரு பிரச்சனை வரும்னா, எல்லாருக்கும் கேஸ் சிலிண்டர் இது அடுப்பு கொடுத்துட்டாங்க. தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் விலையில்லா அடுப்புன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் கட்டாயம் கேஸ் கொடுத்தாங்க. தேவை எண்ணிக்கை தேவையா இந்த அவங்கள எத்தனை பேர் பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ண முடியுன்றது தெரியல. ஏன்னா பேங்க் அக்கவுண்ட் வந்து ஜன்தன் ஸ்கீம்ல எல்லாருக்கும் ஓபன் பண்றோம்னு சொன்னாங்க. ஆனா இன்னும் கூட கிராமப்புறங்கள்ல பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ண முடியாம, கையெழுத்து கூட போட தெரியாம, கை நாட்டு போட தெரியாது அவங்கலாம் இருக்காங்க. அவங்கலாம் எப்படி பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ண போறாங்க, இது எப்படி செயல்பட போறதுன்றது தெரியல. அதனால அரசாங்கம் வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சிருக்கலாம். ஒரு மாவட்டத்திலையும் இது பண்ணி என்ன பிரச்சனைன்றத கண்டுபிடிச்சு அதை நிவர்த்தி செய்து முழுமையா பண்ணிருக்கலாம். ஒரே முட்டா நாளையில இருந்து கிடையாதுன்றது சொல்லாம இப்படி செஞ்சிருக்கலாம். அதுக்கும் இப்ப என்ன சொல்றாங்க, 3 மாதத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதனால முதல்லயே கிரிட்டிசைஸ் பண்றதுல அர்த்தமே இல்லை. இப்ப சார் வந்து இந்த திட்டத்தை முழுமையா ஆதரிக்கிறார், ஆனால் செயல்படுத்துவதில் பிரச்சனை இருக்கிறது. பட் இந்த திட்டம் தேவையான திட்டம், ஏன்னா மானியங்கள்லாம் தேவையில்லைங்கிற. மானியங்கள் தேவை, மானியங்களை ஒழிக்கிறதுக்காகத்தான் உலக வங்கியினுடைய செயல்பாடு என்பதில் காங்கிரஸ் கொண்டு வந்தது. அதை தான் பாரதிய ஜனதா இன்னும் வீரியமாக செயல்படுத்துகிறது அப்படின்னு இந்த திட்டத்தையே அவங்க இடதுசாரிகள் எதிர்க்கிறாங்க. நீங்க உங்களுடைய கருத்துப்படி நிர்வாகம் மட்டும் பிரச்சனையா அல்லது திட்டமே பிரச்சனையா? இல்ல, நான் வந்து இந்த அரசியல் ரீதியாக பிரச்சனை அணுகல. முதல்ல மானியம்ன்றது மோசடி. முதல்ல எப்படி சொல்றேன்னா, இது என்ன மானியம்? இது இந்த பெட்ரோல் பொருட்களை வந்து இறக்குமதி பண்றோம் நம்ம. அது வந்து பெட்ரோல் பொருளாக இருக்கட்டும், டீசலா இருக்கட்டும், கேஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து இறக்குமதி செய்யப்படுது. இறக்குமதி செய்யும் போது இந்த இறக்குமதி செய்யும் போது உதாரணமா ஒரு ஐஓசி இம்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு டியூட்டி உண்டு, இறக்குமதி வரி தீர்வை போடுறாங்க. அதே மாதிரி இந்த பொருள் விற்கப்படும் போது ஒரு ஆங்கிள்லையும் இதுக்கு சேல்ஸ் டாக்ஸ் இருக்கு, வாட் இருக்கு, எல்லா விதமான வரி மாநில மற்றும் மத்திய அரசு வரிகள் போடுறாங்க. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த கேஸ் இம்போர்ட் பண்ணி ஒரு சிலிண்டரோட அடக்க விலை பாத்தீங்கன்னா 200 ரூபாய் 250 ரூபாய் கூட இருக்காது. இதனுடைய விலை பாத்தீங்கன்னா 200 ரூபாய் 250 இருக்காது. இந்த வரிகள்லாம் சேர்த்து தான் இந்த 750 ரூபான்றதை இவங்க அறிவிக்கிறாங்க. முதல்ல இந்த மானியம் அப்படின்னு சொல்றது முதல்ல அது மோசடி, அது உண்மை கிடையாது, தவறான தகவல். அது பெட்ரோல் பொருட்கள் எல்லாமே இவங்க அந்த எக்ஸைஸ் டியூட்டி, இம்போர்ட் டியூட்டி, வரிகள், இறக்குமதி தீர்வையெல்லாம் போட்டு தான் அதனுடைய விலை 2 மடங்கு 3 மடங்கு ஆகுது. முதல்ல அடிப்படையிலே இந்த மானியம் கொடுக்குறோம் அது கொடுக்குறோன்றது மக்களை ஏமாத்துறதுக்கான விஷயம். இரண்டாவது, பொருட்கள் வந்து ஒரு பிரைவேட்டா ஒருத்தங்க கேஸ் விற்கிறாங்க அப்படின்னா நம்ம அது யாரும் அப்டேட் பண்ண போறது இல்லை. ஒரு தனியார் கேஸ் விற்கிறாங்க, அவர் 750 ரூபாய் விற்கிறார், 1000 ரூபாய் விற்கிறாருன்னா பரவாயில்ல. ஆனால் அரசே ஒரு நிறுவனம் நடத்துது, இது வந்து அரசு நடத்தக்கூடிய நிறுவனம் அந்த கேஸ்ன்றது. இந்த அரசு நடத்தும் போது அரசனுடைய கடமை என்னன்னா மக்களுக்கு மலிவான விலையில அல்லது மானிய விலையில கடமை அதை வந்து கொடுக்கணும். இந்த கேஸை வந்து நாளைக்கு ரிலையன்ஸ் நடத்துறாரு அப்படின்னா இந்த விவாதத்தை நான் பேச போறது கிடையாது. ஏன்னா தனியார் நிறுவனம் அது, 1000 ரூபாயத்தோட நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஆனால் அரசு நடத்தும் போது அரசனுடைய அடிப்படை கடமையா இருக்குது. அப்போ அரசு என்ன பண்ணிருக்கணும், கண்டிப்பா பெருசா நான் செய்யணும் எதிர்பார்க்கல, அரசியல் ரீதியாக எனக்கு ஒன்றும் விரோதம்லாம் கிடையாது பிஜேபியோட. ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த 404 ரூபாய் இருக்கிறத தொடர்ந்து அப்படியே நடத்துறதுல என்ன பிரச்சனை? முதல் கேள்வி. இரண்டாவது, இந்த லூப் ஹோல்ஸை கண்டுபிடிக்கிறது நிறைய வழிகள் இருக்கு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா இப்ப இன்னும் நிறைய பிரச்சனை சொல்ல ஆரம்பிச்சா அவர் தான் முதல் மாசமே 500 ரூபாய் போட்டு விட்டு அவர் எனக்கு தெரிஞ்சு எல்லா பேப்பர்லயும் போட்டுருக்காங்க. அதாவது முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்காதீங்க, எல்லா ஊடகத்திலையும் சொல்லியாச்சு, திருப்ப சொல்லியாச்சு. முதல் சிலிண்டருக்கு நாங்க பணம் தர்றோம், முதல் சிலிண்டருக்கு நாங்க பணம் தர்றோம், இல்லன்னா 10 லட்சம் ரூபாய் பரிசு உங்களுக்கு நான் தரேன், இல்லன்னு சொல்லுங்க. சரி, இப்படி சொல்றீங்க? சரி, அப்படியே தரதா இருக்கட்டும், ஒரு வாதத்துக்காக எடுத்தீங்க, இல்ல வாதத்துக்காக எடுத்து. நான் என்ன சொல்றேன், அப்படி கொடுக்கும்போது உண்மையாக இருந்தாலும் கூட தேவையில்லைன்றான். அது நானும் என் பணத்தை இல்ல 400 ரூபாய்க்கு நீங்க என்ன 750 ரூபாய் கொடுத்து வாங்கி எனக்கு என் பணம் திருப்பி தருது, என்னுடைய பணத்தை நீங்க திருப்பி தருது. என்னுடைய பணம் என்னால 400 ரூபாய் கொடுத்தா கேஸ் வாங்க முடியாத சூழல்ல என்னால 400 ரூபாய் கொடுத்து வாங்க முடியல.
என்ன 750 ரூபாய் கூட கட்டாயப்படுத்துறீங்க நீங்க? யாரு ஒண்ணுது? நாங்கதான் பணத்தை குடுக்குறோம். 400 ரூபாய்க்கு கேஸ் வாங்கிட்டு முன்னாடியே கொடுக்கணும் சொல்லியாச்சு. இல்லங்க, 400 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ். அது மட்டும் இல்ல, இன்சூரன்ஸ் சம்பந்தம் கிடையாது. எல்லாத்தையும் போய் சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம் கேட்டுங்க, இன்னைக்கு கவர்மெண்டோட அடிப்படை தெரியல. ஒரு வீட்டை பாத்தீங்கன்னா வயதான ஒருத்தர் இருக்காரு, அந்த வயதான ஒரு தாத்தா இருப்பாரு. அந்த தாத்தாவுடைய கேஸ் இருக்கும், அதை பயன்படுத்திட்டு இருக்கோம். நீங்க அந்த இங்க எப்படின்னா உட்காந்து பேசிட்டு இருக்கோம். ஒரு கேஸ் ஏஜென்சி போய் பாருங்க, மக்கள் எவ்வளவு துயரப்படுறாங்க. போன உடனே நீங்க போய் பாக்கணும்னு நினைக்கிறேன், போய் பாத்துட்டு வாங்க. அந்த கேஸ் ஆபீஸ் போனா ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா வயதான ஒருத்தர் தாத்தாவுடைய பேர்ல அந்த கேஸ் இருக்கு. தாத்தா இறந்து போயிருக்காரு. இவங்க அந்த தாத்தா பேர்ல இந்த கேஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா அங்க போன உடனே அவன் என்ன கேக்குறாங்க, தாத்தாவோட டெத் சர்டிபிகேட் வாங்கிட்டு வாங்க, தாத்தாவோட இந்த லீகல் ஏர் சர்டிபிகேட் வாங்கிட்டு வாங்க, அதை வாங்கினது கொடுத்து இந்த பேரை முதல்ல மாத்தணும்ன்றாங்க. இந்த மாதிரி இந்த பேர் மாத்தாம இறந்து போனவங்க பேர்ல கேஸ் பயன்படுத்துறாங்க. இந்த வேலையை உடனே செஞ்சாகணும் அவங்க. இல்ல இது எப்படின்னா, இவர் சொன்ன மாதிரி தள்ளி வச்சா பரவாயில்ல, ஒரு 6 மாதங்கள் தள்ளி வச்சா பரவாயில்ல. ஆனால் பத்திரிகை செய்தி என்ன சொல்லுதுன்னா, ஜனவரி 1ல இருந்து அறிமுகப்படுத்துறோம்னு சொல்லிருக்காங்க. பத்திரிகை செய்தி இல்ல எக்ஸ்டெண்ட் பண்ணப்படல. அப்போ நடைமுறை சிக்கல், ஒரு வயதானவர் ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா பர்த் சர்டிபிகேட் கூட நம்ம கொஞ்சம் லஞ்சம் கொடுத்து வாங்கலாம். டெத் சர்டிபிகேட் எவ்வளவு லஞ்சம் கொடுக்கணும் நமக்கு தெரியும். இன்னைக்கு டெத் சர்டிபிகேட் வாங்குறது லஞ்சம் எவ்வளவு வாங்குறாங்கன்றது இங்க உள்ள எல்லாருக்குமே தெரியும். கார்ப்பரேஷன்ல கம்ப்யூட்டர் தட்டம் வருது, நான் எல்லாம் வாங்கிருக்கேன். சொல்லுவாரு டெத் சர்டிபிகேட் ஃப்ரீ எல்லாம் சொல்லியாச்சு. நிறைய பேர் இல்ல சட்டப்படி அவர் பேசல. தெரியல. இப்ப எப்படின்னா ரெண்டாவது வாட்டி எடுக்கலாம். நீங்க சொல்வது சட்டப்படி சரி. ஊழல் குற்றம், தீண்டாமை குற்றம் இதெல்லாம் சட்டப்படி. நடைமுறையில என்ன இருக்கு சொல்லி முடிச்சிடறேன். லீகல் சர்டிபிகேட் வாங்கி, அதாவது இந்த இதுக்கு சுத்தறதுக்கு பதிலா கார்பரேஷன் போய் சுத்தணும், அதுக்கப்புறம் தாலுகா ஆபீஸ் போய் சுத்தணும். அந்த டெத் சர்டிபிகேட் வாங்கி, லீகல் சர்டிபிகேட் வாங்கி அதை கொடுத்து அதுக்கு பிறகுதான். இரண்டாவது, இப்ப இந்த வங்கி கணக்கு திட்டம் நல்ல திட்டம். ஆனால் கேஸ் உபயோகிப்பாளர்கள் எத்தனை பேர் வங்கி கணக்கு வச்சிருக்காங்க? இன்னைக்கு வங்கி கணக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்கு, கேஸ் ஏஜென்சியில உபயோகப்படுத்த எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுல கிட்டத்தட்ட பாதி பேருக்கு மேல வங்கி கணக்கே கிடையாது. அப்போ இவங்களுக்கு வங்கி கணக்கு தொடங்கப்பட்டாகணும். இப்ப 10 கோடி பேர் தொடங்கியிருக்காங்க. உலகத்திலே மிகப்பெரிய சாதனை பண்ணிருக்கோம். நல்ல சாதனை தான். ஆனால் வங்கி கணக்கு இல்லாதவர்கள் எண்ணிக்கை கேஸ் உபயோகிப்பாளர் கிட்டத்தட்ட 50% இருக்காங்க. அப்போ வங்கி கணக்கு இல்லாத ஒரு சூழல். நான் சொல்றதெல்லாம் சிட்டியை பத்தி பேசிட்டு இருக்கேன். சென்னையில குரோம்பேட்டையிலயோ அல்லது பல்லாவரத்திலயோ பம்மலையோ பத்தி பேசிட்டு இருக்கேன். தாம்பரம் தாண்டி உள்ள கிராம பகுதிகளில் இதை பத்தி முதல்ல தொலைக்காட்சிகள்ல பெரிய அளவுல செய்திகள்லாம் கொடுக்கப்படல. மக்களுக்கு தெரியல. நிறைய பேருக்கு இந்த மாதிரி என்ன விஷயம் கேஸ். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, 1ஆம் தேதிக்கு அப்புறம் வெறி பிடிக்க போறவங்களுக்கு கோவம் வர போகுது தெரியுது. 1ஆம் தேதிக்கு மேல 1ஆம் தேதிக்கு மேல ஒரு மிகப்பெரிய கோபம் வர போகுதுன்னு மட்டும் தெரியும். மிகப்பெரிய அந்த கோபம் வராமல் நான் என்ன சொல்றேன்னா, அதை தவிர்த்து எல்லாருக்கும் தெரியும், அதை தவிர்த்து அந்த கோபம் வராமல் அதை தவிர்த்து அந்த மக்களுக்கு அந்த மக்களுடைய ஆதரவை தொடர்ந்து பெறதுக்கான முயற்சி ஏற்படாம நீங்க எது செய்தாலும் அரசு செய்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு விவாதம் பண்ற. நீங்க இந்த குறைகளை போய் சொல்லுங்க. நீங்க குறைகளை போய் பெட்ரோல்துறை அமைச்சர்கிட்ட சொல்லி, நீங்க நரேந்திர மோடி அவர்கள்ட்ட சொல்லி, இது வந்தா மக்கள் எதிர்ப்பு இருக்கும், மக்கள் பெரிய அளவு எதிர்க்கிறாங்க, இதனை காங்கிரஸ் பண்ணாமல் ஒத்துக்க கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நான் நியாயமான. ஆனா அப்படி சொல்லாம நீங்க எது செஞ்சாலும் நியாயம் அப்படி நியாயப்படுத்தி பேசுறதுனால மக்களுடைய அதிருப்தி உங்களுக்கு கிடைக்கும். இரண்டாவது விஷயம், இந்த மானிய விஷயம் நான் சொன்னேன். இந்த ஒரு கேஸ் சிலிண்டருடைய உண்மையான விலை 200 ரூபாய் கூட இருக்காது. இந்த எக்ஸைஸ் டியூட்டி வரி போன்ற சேர்த்து தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அரசு செலுத்த வேண்டிய வரியெல்லாம் சேர்த்து அவங்க மானியம். இப்ப நீங்க ஐஓசி இம்போர்ட் பண்றாங்கன்னு வச்சுங்க, அந்த கேஸினுடைய அடக்க விலை பாத்தீங்கன்னா 200 ரூபாய் கூட இருக்காது. இந்த எக்ஸைஸ் டியூட்டி, இம்போர்ட் டியூட்டி, வரி போன்ற நீங்க பெட்ரோல் பாருங்க, விலையே 404 ரூபாய் தான். இவங்க வரி எல்லாம் சேர்த்து அசல் வலிக்க வைக்க சொல்றாங்க. அரசு வியாபாரமா? தனியார் இது 1000 ரூபாய்க்கு வித்தா எதிர்க்கலன்னு சொல்றேன். வியாபாரம் அரசு நடத்தும் போது அரசாங்கம் எதுல வரி போட முடியுமோ அதுல போட்டால்தான் அரசாங்கத்தை நடத்த முடியும். இன்னைக்கு தமிழக அரசு ஊழியர்களுக்கு எப்படி சம்பளம் கொடுக்க முடியும்? தமிழக அரசு அரிசி இலவசமா கொடுக்குது. எப்படி கொடுக்குது? அரசு மக்களுக்காக அரிசி இலவசமா எப்படி கொடுக்குது? தமிழக அரசு எப்படி கொடுக்குது? சப்சிடி வாங்கி தமிழக அரசு கொடுக்குதுங்க. தமிழக அரசு இலவசமா அரிசி கொடுக்குது, பல்வேறு திட்டங்கள் கொடுக்குது. அது மாதிரி ஏன் இந்த ஐஓசி மூலியமா மத்திய அரசு இலவசமா கொடுக்க தப்பு இல்லைங்க. ஒண்ணு தப்பு கிடையாது. தப்பு கிடையாது. தப்பு கிடையாது. தோழர் இன்றைக்கு முன்னாடி ஒரு விஷயங்கள் இங்க பதிவு செஞ்சார். அதாவது இது முதல்ல இதனுடைய நோக்கமே
இவர் சொல்ற மாதிரி மானியம் பின்னாடி போயிரும், அந்த மானியம் வழங்குறதுங்கிறாரு. மானியத்தை ரத்து செய்யறதுக்காண்டி தாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்தது. அப்ப பிஜேபி எதிர்க்கிற மாதிரி கிடையாது. ஒரே ஒரு உதாரணம், உலக நாடுகளுடைய பிரஷர் தான் அதிகமா சொல்லுவாங்க பொதுவா ஒரு அரசாங்கத்துக்கு. WTOல நாம நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க, நாங்க ஒருபோதும் மானியத்தை ரத்து செய்ய மாட்டோம். அந்த WTO அர்த்தம் இல்லாம போட்டுனாங்க. அது பேப்பர்ல பாத்துருப்பீங்க. பிலிப்பைன்ஸ்ல நடந்த இதுல WTO மியூனிஸ்ல இருந்ததுல நம்மளுடைய நம்மளுடைய பிரதமர் சொல்லுங்க, நம்மளுடைய சீதாராமன் சொன்னாங்க, நிர்மலா சீதாராமன் ஒருபோதும் மானியத்தை நாங்கள் ரத்து செய்ய மாட்டோம் அப்படின்னாங்க. வாய மூட்டை எதிர்த்து விட்டானுங்க. அப்ப மானியத்தை ரத்து செய்தது ஹைப்போதெட்டிக்கல், கற்பனை. எங்களை கேவலப்படுத்தணும், இந்த அரசாங்கம் நடத்த விடக்கூடாது, எப்படியாவது கேவலப்படுத்தணுங்கிறதா இவங்களோட வேலை. அசல் விலைக்கே கொடுக்கலாமா? அசல் விலைக்கு கொடுத்தா ஒரு ஏழை ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்யணும்னு வச்சுங்க, கை தூக்கி விடணும்னு, அதுக்கான திட்டங்களுக்கு எங்கேருந்து பணம் கிடைக்கும்? அரசாங்க ஊழியர்களுக்கு எப்படி சம்பளம் கிடைக்க முடியும்? ஒரு உதாரணம் சொல்றாங்க, பிளானிங் கமிஷன் மெம்பர்களுக்காக 18,000 கோடி ரூபாய் செலவாச்சுங்க. அதை உடனே ஒழிச்சு கட்டிவிட்டு எல்லா மாநில முதல்வர்களும் வாங்க நாம பிளான் பண்ணுவோம்னு ஒரு திட்டம் கொண்டாந்தாங்க. உடனே என்ன சொன்னாங்க, அப்படி இல்ல, இன்னொரு அமைப்பு நீங்க உருவாக்குனாலும் அது கோடி சொல்றேன். கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒருத்தான் இருப்பான், அவன் பெரிய இதா நினைச்சுக்கிட்டு நான் அமெரிக்காவுக்கு போய் ரிசர்ச் பண்ண போறேன், ஆப்பிரிக்காவுக்கு போய் ரிசர்ச் பண்ண போறேன்னு சொல்லிட்டு 18,000 கோடியை சாப்பிட்டாங்க. ஆனா முதலமைச்சர் போக முடியுமா? அப்படி அமெரிக்காவுக்கு திடீர்னு நினைச்சா போக முடியுமா? எக்ஸ்ட்ரா செலவு பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏற்கனவே இருக்கக்கூடியவங்கள எக்ஸ்ட்ரா செலவு பண்ண முடியாதவங்களை நம்ம திட்ட கமிஷன்ல போட்டாங்கன்னா அவங்க சாதாரண மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டவங்க, இது இப்படி செய்யுங்க, அதை அப்படி செய்யுங்க, எங்களுக்கு நேரம் இல்லைங்க, நாங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு போலங்க, எங்க வேலையை பார்க்க போறோம்னு வந்துருவாங்க. திட்டம் அனாவசியமா செலவழியாது. அதுக்காக தான் பிளானிங் கமிஷனை ஒழிச்சாங்க. அதனால நாம ஒவ்வொரு இடத்துலயும் அனாவசிய செலவுகள். ஆனா இது மக்களுக்கு நீங்க சொல்ற ஆதார் அட்டை, வங்கி கணக்கு, அவர் போய் சீல் வாங்கிட்டு வருது, இது எல்லாமே இது அந்த மானியத்தை பெறுவதற்குள்ள அவர்கள் ஒரு பெரும்பாடு பெறக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு. அது நம்ம அலுவலகங்கள் அனைத்திலும் ஊழல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு நல்ல திட்டமும் ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும். ஏங்க நீங்க வாரிசு சர்டிபிகேட் வாங்காம போங்க, அதனால என்ன கெடுதல் ஏற்படும்? அப்ப தன்னால வாரிசு சர்டிபிகேட்டுக்காக 2 நாள் அலைகிறாரு. இதெல்லாம் ஒரு தடவை அரசு அதிகாரிக்கு லாபம் அவ்வளவு சொல்ல. உடனடியா இப்ப இந்த திட்டத்துக்காக அவங்க அடுத்த நாள் வாங்க வேண்டியது, செத்து போன தாத்தாவை இது பண்ணி அவங்க உடனே வாங்க வேண்டியது இருக்கு. வாங்கலாம், அதாவது அதுக்கு நாங்க கொடுக்க வேண்டியது இருக்கே. இதை சாதாரண மக்கள் எப்படி கொடுப்பாங்கன்னு கேட்டாரு. அதுக்கான முறைப்படி போய் 1 பைசா லஞ்சம் கொடுக்காமலும் வாங்கலாம் சார். அதுக்கு எந்த ஊர்ல இருக்கீங்க? அப்படி பார்த்தா எதுவுமே இல்ல, வாழ்க்கையே இல்லைங்க. அப்படி பார்த்தா வாழ்க்கையே இல்ல. 8,000 ரூபாய் ஆகும். 8,000 ரூபாய் ஆகும். அதெல்லாம் நீங்க சொல்லுங்க, அபிரவெட்டு அடிக்கிறதுக்கு 50 ரூபாங்க. அபிரவெட்டு அடிச்சு கொடுத்து அந்த இதை கொடுத்தோம்னா கிடைச்சாகணும். இல்லாட்டி ஆர்டிஐல கேளுங்க, அவன் தந்தாகணும். இல்ல நீங்க இது நான் சொல்லும் போதே நாசுக்கா சொன்னேன். 6வது மாசம் முடிஞ்சு 7வது மாசம் நடக்குது. காங்கிரஸ் கட்சியின் பெற்றெடுத்த பிள்ளை நீங்க தூக்கிட்டு பேர் வைக்க அலையறீங்க, அவ்வளவுதான். இதுக்கு என்னத்துக்கு சிதம்பரம் இப்படி மூச்சை பிடிக்கிறாருன்னு தெரியல. ஒண்ணு, சிதம்பரம் ஒரு நிமிஷம் என்னத்துக்கு மூச்சை பிடிக்கிறாருன்னு தெரியல. ஒண்ணு. 2வது பாயிண்ட், தோடர் சொல்லும் போது சரியாகவே சொன்னார். மானியம்ங்கிறது 405 ரூபாய் இந்த சிலிண்டருடைய விலை. 750 ரூபாய் கொடுக்கறதுங்கிறது இந்த 750 மைனஸ் 405 இஸ் ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட். இந்த அமௌண்டே மானியமா கொடுக்கறதா அர்த்தம் இல்லைங்க. இம்போர்ட் பண்ணும்போது அதுக்கு என்னென்ன டாக்ஸ் போடுறாங்க, தோடர் சொன்னது சேல்ஸ் டாக்ஸ், வாட் கீட்டுன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம மத்திய அரசு, மாநில அரசு மக்கள் நல திட்டங்களுக்கு அவசியமான வரியும் சேர்த்து போடுறாங்க. நீங்க பெட்ரோல் இந்தியாவை விட பாகிஸ்தான்ல விலை கம்மி, பங்களாதேஷ்ல விலை கம்மி, ஸ்ரீலங்காவில் விலை கம்மி. பெட்ரோல்ல 4.5% தமிழ்நாடு வரி போடுறாங்க. பெட்ரோல் விலை ஏறி போச்சுன்னு சொல்லி கலகம் பண்ண உடனே அந்தந்த மாநில அரசுகள் வரியை குறைச்சிக்கிட்டோம். யாரு? மத்திய அரசு வரியை குறைக்கட்டும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொன்னாங்க. எனவே ஒரு பொருளையும் இந்த மாதிரி சேமநல திட்டங்களுக்காக என்று சொல்லி மத்திய அரசு, மாநில அரசு வரியை போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் சேர்த்துத்தான் 750. ஒண்ணு. 2வது பாயிண்ட், நீங்க ஸ்டேட்டினுடைய கான்செப்டே புரியாம பேசுறாங்க. திஸ் இஸ் வெல்ஃபேர் ஸ்டேட், மக்களுக்கான அரசு தான், வளமான நாடு, வறுமையான இந்தியா. இந்தியாவில் இல்லாதவர்கள், எளியவர்கள், இவங்க எல்லாம் தூக்கி விடுறதுக்கு தான் மானியம் கொடுக்கிறோம். இந்த பாருங்க, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மினிஸ்டர் இல்ல, இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் தான் இருக்கு. பேக்வர்ட் காஸ்டுக்கு மினிஸ்டர் இருக்கு, SC/STக்கு மினிஸ்டர் இருக்கு, லேபருக்கு மினிஸ்டர் இருக்கு. வை? இவங்க எல்லாம் டவுன் ஆர்டர்ஸ். அதனால அவங்கள தூக்கி விடணுங்கிறதுக்காக கான்செப்டை உருவாக்குறாங்க. இடஒதுக்கீடு உருவாக்கி இருக்காங்க 18% SC/ST அது இதுன்னு. அப்புறம் BC MBCக்கு இடஒதுக்கீடு பண்றாங்க. ஏன் 10 வருஷம் தான் போட்டாங்க, 10 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போறோம்.
ஏன் அந்த மக்களை தூக்கி விடணும் தேவை இருக்கு. தேவை இருக்கு. எனவே மானியம் கொடுக்கிறதுங்கிறது இந்த தேசத்தின் தேவை. அதுதான் அரசாங்கத்துடைய வேலை. மானியத்தை கட் பண்ணு வேர்ல்டு பேங்க் சொன்னா கட் பண்ணிடுமா? நிர்மலா சீதாராமன் போய் பேசுறதாக தோழர் சொல்றாரு. இவர் என்னவோ அல்ல மத்திய அரசத்தில் உள்ள ஹரிச்சந்திரன் மாதிரி பேசுறாரு. மோடி சுத்தி வரும்போது என்ன சொன்னாரு? அந்நிய நாட்டில் கருப்பு பணம் இருக்கிறது, ஒருவருடைய அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் ரூபாய் போடுவேன் சொன்னாரு. பார்லிமெண்ட்ல பெரிய டிபேட் நடக்கும் போது என்ன ஜனரஞ்சகமான வார்த்தையை பேர் என்ன வெங்கையா நாயுடு சொன்னார். நான் உண்மையிலே சப்போர்ட் பண்றேன் அந்த வார்த்தையை. அவர் கருப்பு பணத்தை உடனடியாக கொண்டு வருவோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவு முதிர்ச்சி அற்றவர்கள் அல்ல நாங்கள். இந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்ணதுங்க. நான் காயின் பண்ணல, அவர் யூஸ் பண்ணது. நான் என்ன கேட்கிறேன், பிஜேபி எதை வேணாலும் சொல்லுவீங்க, உங்களுக்கு ஓட்டு பாலிடிக்ஸ்க்காக என்ன வேணாலும் சொல்லுவீங்க, உங்க கான்செப்ட் அது. இப்பவும் பிரைம் மினிஸ்டர் பேசல, டெப்டி மினிஸ்டர் பேசுறாரு. இந்தியாவில் உள்ளவர்கள் எல்லோரும் இந்துக்கள், அப்புறம் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும், ஒப்புக்கொள்ளாதவங்க வெளியில போங்கிறாங்க. நான் இது இந்த விஷயத்துக்கு சொல்லல, இவங்களுடைய கான்செப்ட் அது. நான் என்ன கேட்கிறேன், திஸ் இஸ் இந்தியா, செக்குலர் இந்தியா, மதசார்பற்ற இந்தியா. நீ கவர்மெண்ட்டுக்கு போன பிற்பாடு உன் பாலிசியை யார கட்டி ஓரம் கட்டிட்டு தேர்தல் என்ன வாக்குறுதி கொடுத்தீங்களோ, மேனிபெஸ்டோ என்னவோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணு. இல்லாட்டி போனா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. RSS ஹிடன் அஜெண்டா இது, காங்கிரஸ் கட்சியோட எக்கனாமிக் பாலிசி தான் எங்களுது அப்படின்னு பார்லிமெண்ட்ல சொல்லு. அதுதான் கேட்கறாங்க. அடையாளம் தெரிஞ்சு போச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தேச மக்கள் விகிண்டு எழுவாங்க. மானியத்தை கட் பண்றதனுடைய உண்மையான நோக்கமே இதுதான். நான் ஜெட்லி சொன்னாரு பார்லிமெண்ட்ல, 1,03,000 கோடி ரூபாய் இந்திய முதலாளிகள் வாங்கிய கடனை கட்ட வேணாம், வரிய தள்ளுபடி பண்றது, வாங்கின கடனுக்குள்ள வட்டியை தள்ளுபடி பண்றது, கடனை லாங் டேர்ம் லோனா மாத்துறது, இந்த மாதிரி பல கான்செப்ட்ல பண்ணாங்க. அதனால அரசாங்கத்துக்குள்ள இழப்பு தான் 1,03,000 கோடி ரூபாய் இந்திய முதலாளிகளுக்கு கொடுக்க முடியுது இல்ல. ஏன் இல்லாதவர்கள் ஏழைகள் பெற்று வந்த மானியத்தை பறிக்கிறதுக்குள்ள ஏற்பாடு பண்ண, அதை ஒழுங்குபடுத்துங்க. அதை வேணாங்களே. ஆதார் அட்டை ஸ்கீம் ரைட், ஒரு ஐடென்டிட்டி. ஆதார் அட்டைங்கிற அமைப்பு ஏத்துக்கிறீங்களா? ஸ்கீம் ரைட், ஒரு ஐடென்டிட்டி வேணும் நமக்கு. அதை நீங்க பண்ணுங்க. தப்பு நடக்கிறத பிரிவென்ட் பண்றதுக்குள்ள செக் அண்ட் சிஸ்டத்தை உண்டாக்குங்க. வேணாங்களா? ஆனா அந்த ஆதார் அட்டை கொண்டுட்டு வரது வேற நோக்கத்துக்காக கொண்டு வரதான் நாங்க அப்செக்ட் பண்றோம். அது வேர்ல்டு பேங்கினுடைய கைட்லைன்ஸ் தான். அதை அமுல்படுத்துறது காங்கிரஸ் நோக்கம், பிஜேபி நோக்கம். இது ஒரு மக்கள் விரோத அரசாக மெல்ல மெல்ல போயிட்டு. ஆனால் காங்கிரஸ் கட்சி இங்க பல பேர் அது தேவையில்லாத பல பேர் அதை அனுபவிக்கிறாங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி தான் அவங்க சார் ஒரு பெரிய திட்டத்துல மானியம் சார் தேவையில்லாத சிலிண்டர் என்ன சார் டாடா எடுத்துக்கு அருண் ஜெட்லி எடுத்துக்கு அவர் சொல்லிட்டாரு, நான் கோடீஸ்வரன், எனக்கு சிலிண்டர் தேவையில்லை அப்படின்லாம் சொல்றாரு அவர். அதனால அவங்கள எடுத்துக்குவாங்க. வியாபாரிகள் சில பேர் அதை மிஸ்யூஸ் பண்றாங்க சார். ஹோட்டல் மிஸ்யூஸ் பண்ணும். நீங்க விதிவிலக்காக நடக்கக்கூடிய குறைநிறைகளை சுட்டி காட்டி ஒரு விதியாக செய்யக்கூடிய மக்கள் நல திட்டத்தை ரத்து பண்றதை நியாயப்படுத்துறதுக்கு அந்த காரணத்தை சொல்றது எப்படி சார் ரைட்டு? அதனால நீங்க அந்த ஆதார் அட்டை வரட்டும், அட்டையை காட்டி மானியத்தை ரத்து பண்றதுக்கு தொலைநோக்கு திட்டம் வேண்டாம். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த மானியங்கிறது இப்ப போட்டுருவாரு, அக்கௌண்ட்ல போட்டுருவாங்கிறீங்க. இன்னைக்கு சிலிண்டர் 850 ரூபாய் சார். மார்ச் மாசம் சிலிண்டர் 1000 ரூபாய், அதுக்கு அடுத்தது 1500 ரூபாய், அடுத்த அக்டோபர் தொகை ஒரே தொகையா இருக்கும். இது ஒண்ணு. உயரக்கூடிய தொகை கொடுக்கப்பட மாட்டாது. அடுத்தது, இந்த கொடுத்துக்கிட்டு இருக்கிற தொகையே ஒரு வருஷத்துக்கு பிறகு வராது. பலருக்கு முதியோர் பென்ஷன் வரல சார், 7 மாசமா மிகப்பெரிய போராட்டம். அதுக்கு மறுபடியும் அரசாங்கம் ரிலீஸ் பண்ணிச்சு, வந்தது. இப்பவும் முதியோர் பென்ஷன் எழுதி வாங்கி வச்சுக்கிட்டு சில பேருக்கு ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க. நீங்க புதுசுங்க லேட்டா தான் வரும் அப்படின்லாம் சொல்றாங்க. பல பேருக்கு வரல. நான் என்ன கேட்கிறேன், பர்பஸ் சர்வ் ஆகணும்ல. அரசு என்பது மக்களுக்காக, வெல்ஃபேர் ஸ்டேட். இது அந்த ஸ்டேட்டினுடைய கான்செப்டே மாத்திர ஒரு ஏற்பாட்டுக்கு பாரதிய ஜனதா கட்சி போயிட்டு இருக்கு. இதுவும் பாரதிய ஜனதா கட்சியுடைய சொந்த புத்தி இல்ல, காங்கிரஸ் கட்சியுடைய கான்செப்ட். நிச்சயமாக நாங்களோட விவாதத்தோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். உங்களோட நிறைவு கருத்து இப்போ சார் பேசுறதெல்லாம் இஃப் அண்ட் பட் தான். வராது செய்ய மாட்டாங்கன்றதெல்லாம் வேற விஷயம். இந்த திட்டம் ஒரு நல்ல திட்டம். இதை சரியானபடி அமல்படுத்த செய்ய வேண்டியது மக்களாக நம்முடைய பிரச்சனை இருக்கா தமிழ்நாட்டுல? நிர்வாக சிக்கல் சார் சொன்ன நிர்வாக சிக்கல் இருக்கு. அந்த நிர்வாக சிக்கலை போக்க வைக்க வேண்டியது நம்மளுடைய வேலை. அதுல என்ன குறைகள், அதை எப்படி அந்த தவறுகளை எப்படி நீக்கப்படணுங்கிறதுக்கு வேணா போராடலாமே ஒழிய இது சப்சிடியே கொடுக்க போறது இல்லன்றது சொல்றது தவறான. மானியம் இருக்க கூடாதுன்னு நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க. இல்ல, மானியத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணுங்கிறது தான் எண்ணம். ஒரு 10 வருட காலத்துல 20 வருட காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா மானியத்தை குறைக்கணும்ன்றது அரசாங்கத்துடைய எண்ணம். அந்த எண்ணத்துக்காக தான் ஆரம்பத்துல தெரியுது. இப்போ இந்த பர்டிகுலர் சிஸ்டத்துல மானியம் குறைக்கப்படவே இல்லை. உங்களுக்கு ஏற்கனவே நீங்க வாங்கின வேலைக்கு தான் கொடுக்க போறாங்க. அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் will be credited to you through bank account. அப்படிதான் சொல்லிருக்காங்க. நீக்கப்பட்ட விலையிலேயே அவங்க வாங்கிக்கலாமே, எதுக்கு அது இன்னொரு பேங்க்? இல்ல, அதுதான் இந்த போலி நபர்கள் நடமாட்டத்தை குறைப்பதற்காக தான் அந்த திட்டமே ஒழிய இத இப்படி எப்படி கொடுத்தா என்ன, உங்களுக்கு கையில கேஷா கொடுத்தா என்ன, பேங்க்ல போட்டா என்ன?
உங்ககிட்ட துட்டு இருக்குதுங்க, மக்கள்கிட்ட இல்லைங்க. உங்ககிட்ட இருக்குதுங்க பைசா. இல்ல, நீங்க நீங்க பைசா வச்சிருங்க. எல்லார்கிட்டயும் பைசா கிடையாதுங்க. மக்கள், சாதாரண மக்கள், உழைக்கும் மக்கள்கிட்ட வந்து அந்த 556 ரூபாயை கொடுக்கறத சொல்லிருக்காங்க. உழைக்கும் மக்கள் ஒவ்வொரு முறையும் வருமா? கண்டிப்பா வரும். கண்டிப்பா வரும். அப்படி வரலன்னா கட்டாயம் நம்ம வந்து அதை போராடலாம். அந்த சமயத்துல நீ ஒரு மாதிரி கூட்டணும்னா அதுக்கு நானே வந்து கொடி தூக்கத்துக்கு தயாரா இருக்கேன். ஆகவே அந்த திட்டம் வந்து சரியான திட்டம். இதை சரியானபடி அமல்படுத்தணும்னு வேணா கேட்கலாம். அரசாங்கங்கள் முனைப்பு காட்டி அது நிறைய காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் பிஜேபி கவர்மெண்ட்டும் இதுல அமல்படுத்தின விஷயத்தை நீங்க ஆதரிக்கிறீங்க. ஆமா ஆமா, உங்களோட நிறைவு இல்ல. இது முதல்ல இது ஒரு விஷயம் பதிவு நுகர்வோர் அமைப்பு வச்சுக்கிட்டு அவர் இந்த மாதிரி பேசுறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, எந்த இடத்துல அவர் அரசியல்வாதி இல்ல அப்படி இல்ல. அவர் வந்து அண்ணன் சிதம்பரம் அவர்கள் வந்து ஏதோ அரசுக்கு எதிராக ஒரு இடத்துல கூட என்னுடைய பேச்சிலையோ இல்ல நான் இதுலயோ அரசைய வந்து திட்டத்தை தான் குறை சொன்னோம். பிஜேபியோ அல்லது நரேந்திர மோடியோ நான் குறை சொல்லல. நல்லா புரிஞ்சுங்க. இந்த திட்டம் தவறான திட்டம். இந்த திட்டத்தால பிஜேபி மேல மிகப்பெரிய அதிருப்தி மக்கள் கிட்ட ஏற்படக்கூடாதுன்றத எடுத்து சொல்லுங்க தான் நான் சொன்னேன். முதல் விஷயம். இரண்டாவது வந்து அவர் சொன்னார் இந்த மாதிரி இது நல்ல திட்டம்லாம் கிடையாது. அதாவது 1.5 வருஷம் முன்னாடி எப்படின்னா இடம் வேற இருந்தது. காங்கிரஸ் வந்து இதை ஆதரிச்சாங்க, அப்ப பிஜேபி எதிர்த்தாங்க. இப்ப என்ன பண்றாங்க? பிஜேபி இதை ஆதரிக்கிறாங்க, காங்கிரஸ் எதிர்க்கிறாங்க. ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னா, மக்கள் விரோதமான திட்டம் இது. மக்கள் கிட்ட பணம் கிடையாது. ஒரு நாளைக்கு வந்து மிக மிக குறைவான அன்றாடம் காட்சிகள் கூலி வேலை செய்யறவங்க இருக்காங்க, நெசவு தொழிலாளர் இருக்காங்க, கூலி தொழிலாளர் இருக்காங்க. உங்களால ஒரு நாள் சம்பாத்தியமா கஷ்டமா இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்கள போய் 2 மடங்கு விலையை நீ கொடு, நான் பேங்க்ல போடுறேன்னு சொல்றதே சாதாரண மக்கள், நடுத்தர மக்கள், உழைக்கும் மக்களுக்கு எதிரானது. இதற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு அதிருப்தி அலை மக்கள் மத்தியில் உருவாயிருக்கு. இதை நீங்க இந்த அதிருப்தி அலை வராம தடுக்கணும்னா என்னுடைய வேண்டுகோள், நான் பிஜேபிக்கு எதிராக சொல்லல, இந்த கருத்தை மோடிக்கு எதிராக சொல்லல, தயவு செய்து திட்டத்தை கைவிட்டு மக்களுக்கு அதே 404 ரூபாய்க்கு கேஸ் கொடுத்தால் மட்டுமே உங்களுக்கு மக்கள் ஆதரவு தொடர்ந்து இருக்கும். இல்லை என்றால் ஜனவரி 1க்கு பின்னாடி மக்கள் ரயில்ல பஸ்ல எல்லாம் அசிங்கமா திட்டுவாங்க. அது வந்து உங்களுக்கு தான் கேடாமைன்னு சொல்லி ஆங்கில புத்தாண்டுக்கு நீங்க ஒரு புதுமையான வாழ்த்து கிடைக்கும் அரசுக்கு அப்படிங்கிறீங்க. உங்களுடைய நிறைவு கருத்து? அதாவது எந்த ஒரு தேச நலன் விரும்பக்கூடியவர்களும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது இயல்பு. இப்ப இனிமே போய் கம்ப்யூட்டரே வேண்டாம்னு யாரும் சொல்ல முடியாது. கம்ப்யூட்டர் வந்தபோது இன்னும் இப்ப எனக்கு கூட சில விஷயங்கள் கம்ப்யூட்டர்ல புரியல. ஆனா என் பிள்ளைக்கு தெரியுது. ஒரு காலத்துல மாட்டு வண்டியில போனோம், இப்ப மாட்டு வண்டி அதோட தொடர்புடையதா அது இல்ல சொல்றேன். அவங்க வங்கி சேவைக்கு எதிராக யாருமே பேசல. இல்ல நான் என்ன சொல்றேன், இன்னைக்கும் கூட வாரிசு சர்டிபிகேட் வாங்காம நாம வாழ்க்கையை நடத்த முடியாது. டிரைவிங் லைசன்ஸ் வாங்காம இளைஞர்கள் வாழ்க்கையை நடத்த முடியாது. இதுக்கெல்லாம் 2 நாள் 1 நாள் கஷ்டப்படுறாங்க, ரினியூவலுக்கு வேற போறாங்க. ஆனா இந்த ஆதார் அடையாட்டால் ரினியூவல் கிடையாது. ஒன்ஸ் நீங்க வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மாற்றங்களை ஏத்துக்குவாங்க. இதுதான் எல்லாத்துக்குமே ஆதாரமாக போகுது. இந்த நாட்டுல வந்து திடீர்னு வந்து துப்பாக்கியால சுட்டுட்டு போறானுங்க. எவன் என்னன்னு புரியல. இப்ப திருச்சியில வந்து ஒரு பாகிஸ்தான் உளவாளி வந்து தப்பிச்சு போனாங்க. அவன் யார் வீட்டுல போய் இருப்பாங்கன்னு தெரியல, எனக்கே தெரியல. ஆனா போய் பதுங்கி இருந்து அப்புறம் தப்பிச்சு போயிட்டான், அந்த நாட்டுக்கு போட்டான். நம்ம நாட்டிலே சாப்பிட்டு நம்ம நாட்டிலே உட்கார்ந்து இருந்து கொஞ்ச நாள் இருந்து போலீஸ் ஏமாத்திட்டு போட்டான். ஆதார் அட்டை வந்தால்தான் இனிமே அது நடக்காது. எப்ப தம்பி லைசன்ஸ் எடு அப்படிங்கிற மாதிரி ஆதார் அட்டையில சிராக்ஸ் இருந்தா கூட பரவாயில்லப்பா எடுப்பான்னு கேட்கிற காலம் வந்தால்தான் தேச துரோகத்தை தடுத்து நிறுத்த முடியும். அதே போல நம்ம நாட்டு நடைமுறை அமைப்புல உண்மையான குடிமகனை விட அந்த மாதிரி தவறான செயல் செய்யறவங்களுக்கு கைவிட்டு கிடைச்சா ஈஸியா கிடைச்சிடும். அதைத்தானே இப்ப அவர் சொல்லிட்டு அவர் அதை எதிர்க்கிறார். இவர் என்ன சொன்னாரு, அது நல்ல விஷயம் தான். நீங்க கிடைக்க வேண்டிய உங்களுக்கு எதுவுமே இங்க ஒழுங்கா சரியான நேரத்துல கிடைக்க மாட்டேங்குது. அப்ப நீங்க சொல்ற மாதிரி தீவிரவாதிகளுக்கு ஈஸியா வாய்ப்பா தானே வராது. அதாவது 2 கவர்மெண்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த கவர்மெண்ட்ல நிறைய 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 கொள்ளடிச்சாங்க, அதுதான் நடந்துச்சு. இந்த கவர்மெண்ட்ல நிச்சயமா கொள்ளையடிக்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். இப்ப அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள்ல குழந்தைய கிள்னா கூட போன் அடிச்சா உடனே வந்து அந்த குழந்தைய ரெஸ்கியூ பண்றாங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள்ல தவறு பண்ண முடியாது. எச்சித்து போட்டா பிடிச்சிருவாங்க, $500 போடுறாங்க. அந்த நாட்டெல்லாம் பார்த்து நம்ம எவ்வளவு கத்துக்க வேண்டியிருக்குது. நாம இங்க நம்மளோட வாழ்க்கை வசதிகளுக்காக ஏழைகளுக்கு உள்ள மானியம் கெட்டு போகக்கூடாது, இன்னும் அதிகமாக கொடுக்கணும்னா ஐடென்டிஃபை பண்ணி யாருக்கு போய் சேரணுமோ செய்யணும்னா இது இந்த மாற்றத்தை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அவர் நண்பர் சொன்னாரு, அப்படியே கூட கொடுக்கலாமே வெல்ஃபேர் ஸ்டேட்னா. ஏங்க மத்திய அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், சாலை போடணும். இல்ல அததான் கேக்குறாங்க பெருமுதலாளிகள். அதான் நீங்க கோடி கணக்குல நீங்க எங்கேயோ போய் நிலக்கரி சுரங்க தொடர்ந்துக்கலாம் தொடர்ந்து கொடுக்குறாங்க, அது பெருமையா போடுறாங்க. சாதாரண மக்கள் வந்து வியாபாரிகள் இது பண்றதை இவ்வளவு தூரம் பிரச்சனை பண்றாங்களே. அதாவது நீங்க கூட நாளைக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் கொடுத்து வெளிநாட்டுல ஒரு ஆர்டர் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க,
உங்களுக்கு அந்த வங்கி கடன் பெரும்பாலும் இது அவரே நீங்க விலைக்கு வாங்குறீங்களா? இல்ல, ஒரு பேச்சு சொல்றேன், நீங்க அவசரப்படாதீங்க. இப்ப தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு குடும்பம் சீனாவுல போய் போல்ட் நட் தயாரிக்கிறாங்க. இங்க டிவிஎஸ் ஏங்க சீனா கார்பரேட் எப்படிங்க அலோவ் பண்ணுச்சு? ஆக எல்லா நாடுகள்லயும் இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, பெரும்பாலும் வங்கி வச்சிருக்காங்களே, பெருமுதலாளிகள் வாராக்கடன் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு நீங்க தொடர்ந்து கொடுக்குறீங்க. ஒருபோதும் விட மாட்டோம். இப்போ இதுக்கு முன்னாடி ஜெட்லி சொன்னாரு, எல்லா வாராக்கடன்களையும் நாங்கள் கட்டாயம் வசூலிச்சிருவோம்ட்டாரு. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவோம். காங்கிரஸ் பிரச்சனையில இதே ஒரு இதான் சொல்லிட்டாரு அவரு, ஜெட்லி சொல்லிட்டாரு. இந்த நிர்வாகம் நேர்மையான நிர்வாகம். எப்படி குஜராத்ல மீண்டும் மீண்டும் வெற்றி பெற்றோமோ அதே போல இந்தியா முழுவதும் மீண்டும் மீண்டும் வெற்றி பெறும். இவரோட உள்ள கிடைக்க புரியுது. நிச்சயமாக நாங்க சொல்லுவோம், ஜனவரிங்கிறது கடைசி நாள் இல்ல, என்னன்னா இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுங்க. அப்புறம் மார்ச் வரும், அதன் பிறகு அடுத்த ஜூன் வரும், அதுக்கு 2015 வெள்ளத்தை மாட்டிக்கிட்டு போகும். அதாவது இந்த திட்டம் என்பது மானியத்தை பறிப்பதற்கான நோக்கம் தான், அதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணு. இரண்டாவது, ஆதார் அட்டை என்ற அந்த சிஸ்டம் இருக்குல்ல, அது வேணும், அதுல மாறுபட்ட கருத்து இல்ல. நண்பர் சீனிவாசன் ரொம்ப சிரமப்பட்டு பிஜேபியை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றாரு, பேசுறாரு. அவர் அந்த மாதிரி எல்லாம் பிஜேபியை காப்பாற்ற முடியாது. ஏன்னா பிஜேபியை டியூன் பண்றது வேற, அந்த மாதிரி ஒரு நிலைமை. அதனால இந்த சிஸ்டத்தை முதல்ல ரத்து பண்ணணும். மானியத்தை ரத்து பண்றது என்ற தொலைநோக்கோடு கூடிய சிஸ்டத்தை ரத்து பண்ணணும். ஃபண்ட்ஸை ஜெனரேட் பண்றதுக்கு இந்தியாவில் வேற வேற வழிகள் இருக்கு. நீங்க சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் இந்த நாட்டினுடைய ஹையஸ்ட் ஜுடிஷியல் அத்தாரிட்டி. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தான் பல ஊழல் வெளியில கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க, பப்ளிக் லிட்டிகேஷன்ல மற்ற இதுல. இனிமே சுப்ரீம் கோர்ட் சொல்லலன்னா, அவங்க வற்புறுத்தலன்னா, அவங்க டைரக்ஷன் கொடுக்கலன்னா, பிஜேபி வெளியில கொண்டு வர மாட்டாங்க, காங்கிரஸ் வெளியில கொண்டு வர மாட்டாங்க. ரெண்டு பேருமே 6 வருஷம் ஆண்டாங்க. வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர் இருக்கும் போது தான் மாருதிய மிடில் கிளாஸ் இந்தியாவில் வளர்ந்து வருது. மிடில் கிளாஸுக்கு லோயஸ்ட் காஸ்ட்ல கார் கொடுக்கணும் என்ற பொலிட்டிக்கல் கான்செப்ட்ல உருவானது மாருதி. சுசுகியோட டெக்னிக்கல் கொலாபரேஷன் பண்ணாங்க. 1000 கோடி ரூபாய்க்கு அவுட் ரேட்டா சேல்ஸ் பண்ணாங்க. சுசுகில அவுட் ரேட்டா கொடுத்துட்டாங்க. சுசுகி 316 yen சம்திங் ஏதோ சொல்றாங்க. அந்த பேரான ஜப்பானிய நாணயம். அதனால மத்திய அரசாங்கத்துடைய மக்கள் விரோத கொள்கையினுடைய தொடர்ச்சி தான் இந்த நடவடிக்கை. ஒண்ணு, ஜனவரி மாசம் இதை அமல்படுத்துறேன்னு சொல்றாங்க. நண்பர் சொல்ற மாதிரி அது தள்ளி போகலாம். ஏன்னா நாடு முழுவதும் பெரிய எழுச்சி வரப்போகுது. தள்ளி போறதுங்கிறது ஜூன் மாசம் வரும், ஜூன் மாசங்கிறது டிசம்பர் மாசம் வரும். தள்ளி போக கூடாது, இந்த திட்டமே போகணுங்கிறதா உங்களுடைய. அதாவது இந்த மாதிரி ஒரு சிஸ்டம், மானியத்தை ரத்து பண்றது என்ற தொலைநோக்கு சிஸ்டம் இருக்குல்ல, மானியம் என்னவோ அன்னைக்கு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். நம்பர் 1. நம்பர் 2, இன்க்ரீஸ் பண்றது கிடைக்காம போகணும். நம்பர் 3, பைய இந்த மானியத்தை ரத்து பண்ணணும் அப்படிங்கிறது. நண்பர் பேசும்போது ஒரு கருத்து சொன்னார், மானியத்தை குறைக்கணுங்கிறது. மானியம் என்ன ஜனங்களுக்கு வேணும்னு கேட்கறமா? 67 வருஷம் ஃப்ரீடம் ஆச்சு சார், இன்னமும் ஜனங்க ஜீவிக்க முடியல. கவர்மெண்ட் என்னத்துக்கு இருக்கு? யாருக்கு கவர்மெண்ட்? கவர்மெண்ட் ஜனங்களுக்கு சார், மக்களுக்கு. இல்லாதவர்கள் எளியவருக்கு தான் கவர்மெண்ட். வசதி படைச்சவனுக்கு கவர்மெண்ட் இல்ல சார். மானியம் கொடுக்கணும்னு நம்ம கேட்கல, அதை தவிர அரசோட கடமைங்கிறீங்க. அது அரசாங்கத்துடைய கடமை, அரசாங்கத்துடைய டியூட்டி. அது அதை பண்ணலன்னா இது வெல்ஃபேர் ஸ்டேட்ங்கிறத கைட்டி தூக்கி எட்ட போடுங்க. நிச்சயமா. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் இந்த திட்டம், எரிபொருள் மானிய திட்டத்தில் மானியங்களை குறைப்பதற்காகத்தான் படிப்படியாக இதை காங்கிரஸ் அரசு கொண்டு வர முயற்சித்தது. அது உலக வங்கியினுடைய ஆலோசனை பேர் தான் கொண்டு வந்தது. தேர்தல் நேரத்தில் மக்கள் எதிர்ப்பின் காரணமாக எடுத்தது. பாரதிய ஜனதா போன்ற பிற இடதுசாரி கட்சிகள் போன்ற பல்வேறு கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்தன. தற்போது காங்கிரசினுடைய பொருளாதார கொள்கைகளை இன்னும் வீரியமாக இது செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த திட்டமே ரத்து செய்யப்பட வேண்டும் என்கின்ற திட்டமும், அது மட்டுமில்லாமல் இது எல்லாம் சரிதான், நிர்வாகப்படுத்துவதில் இந்த பாரதிய ஜனதா அரசு தாமதப்படுத்தினால் மிகப்பெரிய எதிர்ப்பலை அவர்கள் சம்பாதித்துக் கொள்வார்கள். ஏனென்றால் காங்கிரஸ் அரசை விட மோசமாக இது போன்ற திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதிலும் நிர்வாகப்படுத்துவதிலும் தேவையில்லாத சிக்கல்களை அவர்கள் சந்திக்க நேரிடும் என்கின்ற கருத்தும். நுகர்வோர் அமைப்பை பொறுத்தவரை இந்த திட்டத்தில் நிர்வாக ரீதியாக பல சிக்கல்கள் இருக்கிறது. ஆனால் மானியம் படிப்படியாக குறைக்கப்பட வேண்டும், அதுதான் ஒரு முழுமையாக செயல்படுவதற்கான வாய்ப்பா இருக்கின்ற கருத்தும். இந்த திட்டத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் சரி செய்துவிடும் என்கின்ற 4 விதமான கருத்துக்களும் இங்கு நமது மக்கள் மன்றத்தில் வைக்கப்பட்டது. விவாத அரங்கத்தில் இது விரிவாகவே பேசப்பட்டது. இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்த சமூக ஆர்வலர் சீனிவாசன் அவர்களுக்கும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் சிதம்பரம் அவர்களுக்கும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பொன்முடி அவர்களுக்கும், நுகர்வோர் அமைப்பை சேர்ந்த கிருஷ்ணன் அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தம்.